ஃபாதர் முதல்ல சொன்னதை கேட்டிருப்பீங்க. நிறைய காரியங்கள் சொல்லியிருப்பார். அன்பின் அரசர் அப்படிலாம் சொல்லி இன்றைக்கி நம்ம வந்து இப்போ இந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சின்ன வயசுல நீங்கள் பைபிள் நிறையா வாசிச்சிருப்பீங்க, அதை கேட்டிருப்பீங்க. அதனால் கிறிஸ்மஸ் சம்பந்தமாக என்னென்ன காரியம் விவிலியத்தில் இருக்குது, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் பேசுகிறது தெளிவாக கேட்குதா? தெளிவாக கேட்குறது பிரச்சனை இல்லையா? சரி, ஓகே. இப்போ பாடுறவங்க எல்லாமே பாடம் வந்து எல்லாமே வானம் பிறந்து பாடுறவர்கள் அவங்க வாசிப்பாங்க, எல்லாம் சரி பாடிடுவாங்க. எல்லாருக்கும் அதிகம் தெரியும். வானம் பிறந்து சரி சொல்லுவோம். வானம் பிறந்து வெண்புறா போல இறங்கி தேவா வல்லமை யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் சொல்லுங்க. ஐக்கியம் சொல்லுங்க. உட்கார்ந்து சண்டை கட்ட மறுபடியும் நான் மறுபடியுமாக வரங்கள் அணிகள் பொழியவே. சரி, பாட்டு பாடப்பட்டா நான் கீழ்வாசியோட ஓகே. எல்லோரும் எழுந்து பாடலாம். நீங்கள் எழுச்சிக்கலாம், பாடிக்கிட்டு அமர்ந்து. ஓகே, பக்கத்தில் பேசுகிறாங்க. நல்லா உருவாக்கி நினைக்கிறேன். கரம் தட்டி பாடுறது அவங்க பாடி நல்லா கரம் தட்டி பாடி ஓகேவா?
கொஞ்சம் பிஸ்க் ஆகிடுங்களா? பிஸ்க் ஆகிட்டீங்களா? அப்படியே உட்காருங்க. அப்படியே நீங்களாம் கண்ணு முடிச்சிருக்கப்பே ஒரு 10 நிமிஷம். சரி, உங்களுடைய பார்வையில், உங்களுடைய அனுபவத்தில் கிறிஸ்துமஸ்னா என்ன? எல்லாரும் சொல்லுங்க. உங்க பதில நான் மைக்கில் சொல்லுங்க. பகிர்வு. இயேசு குழந்தையாக வரப்போகிறார். சரி, வேற அன்பு. சரி, அமைதி. இங்க இருக்க அட்டை பத்திரம் படிக்கிறாங்க. இங்க இருக்க அட்டை நான் கேட்கறது உங்களுடைய அனுபவத்துல. இங்க இருக்க தாத்தா பாட்டிகள்லாம் பார்க்குறேன், எப்படியும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? உங்களுக்கு கிறிஸ்துமஸ் அப்படின்னா என்ன? கிறிஸ்துமஸ்னா சந்தோஷம். சரி, ஓகே. எல்லாரும் நல்லா இருக்கு எதிர்பார்க்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. அதான் கிறிஸ்துவ. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல, நல்லது. வேற பாட்டியெல்லாம் தலையில முக்காட மட்டும் தலையை சாச்சிடக்கூடாது. சரி, பாருங்க. இந்த காலையில ஃபாதர் சொன்னாரு, யோவான் 1:18 சொன்னாரு பாருங்களே, கடவுளை யாருமே கண்டதில்லை. அப்படிதான் வாசிச்சேன். ஃபாதர் சொன்னப்ப நான் எடுத்து வாசிச்சேன். யோவான் என்ன சொல்றாரு பாருங்க, கடவுளை யாருமே என்றுமே கண்டதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாருங்க, அதே யோவான், எந்த யோவான் சொன்னாரோ யாருமே கடவுளை பார்த்ததில்லைங்க, அந்த யோவான் பின்னாடி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல அவர் முதல் அதிகாரத்திலே சொல்லுவாரு, தொடக்கத்தில் இருந்தே கடவுளோடு இருந்தார்கள் ஒருத்தர், நாங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டோம், நாங்கள் அவரை எங்கள் கண்ணார கண்டோம், அவரை உற்று நோக்கினோம், அவரை தொட்டு பார்த்தோம். அந்த வார்த்தைக்கு சான்று பதில் கொடுத்தோம். எந்த கடவுள் நம் கண்ணுக்கு தெரியாம இருந்தாலும், இதுதான்ப்பா கடவுளுடைய உருவம் அப்படின்னு நமக்கு தெரியாம இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. கடவுளுடைய சத்தம் மட்டும்தான் கேட்கும். அதுவும் கடவுள் என்ன செய்வார், யாராவது ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி ஆபிரகாம் கூப்பிட்டு ஆபிரகாம் பேசினார், அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பேசினார், மோசையை கூப்பிட்டு பேசினார். ஆனா இவர் தான் கடவுள், இப்படிதான் இருப்பார்னு சொன்னவை யாருக்குமே தெரியாது. நம்ம கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னா கடவுளை பத்தி ஒரு உருவம் வச்சிருக்கோம். என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஒரு தாடி இருக்கும், இல்லாட்டி 2 கை மாதிரி இருக்கும். ஏன்? ஏன்னா கடவுளுடைய முகம் இதுதான் அப்படின்னு யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு யோவான் சொல்லுறாரு, அப்படி இதுவரை தெரியாம இருந்த கடவுள் அவருடைய குரலை நாம் கேட்கும்படியா, நம் கண்கள் அவரை முகமுகமாய் காணும்படியா, நாம் அவரை தொடும்படியாக, அவர் நம்மை தொடும்படியாக பிறந்து வருகிற ஒரு அற்புதமான நிகழ்வு என்னது? கிறிஸ்துமஸ். கண்ணுக்கு தெரியாத கடவுள் கண்ணுக்கு தெரிகிறவராய் மாறுகிற ஒரு அற்புதமான மாபெரும் நிகழ்வு தான் கிறிஸ்துமஸ். ஆரோக்கியம் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும். ஆரோக்கியம் வெத்தலை போட்டுருப்பாங்க, முடியெல்லாம் வெள்ளையா இருக்குன்னு சொல்லுவோம். செபஸ்தியான் எப்படி இருப்பாரு? செபஸ்தியான் துண்டு போட்டு நடப்பாரு. ஆல்பர்ட் எப்படி இருப்பாரு? புல்லட்ல போறாங்க, அவங்க ஆல்பர்ட்னு ஒரு நபருக்கும் நாம் ஒரு துணை பெயர் சொல்லுவோம். இது போனா அவர் தாயா சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? முன்னாடி காலத்துல புல்லட்ல போன என்ன கேட்போம்? புல்லட் சவுண்ட் கேட்டா பாகிஸ்தானியார் கிளம்பிட்டாங்க அறிக்கை விட்டு. ஆனால் கடவுளுக்கு இதுதான் கடவுள்னு சொல்லவே முடியும். அவர் ஒரு காலகட்டத்தில் மேகமாய் இருந்தார், ஒரு காலகட்டத்தில் நெருப்பாய் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் அப்படிப்பட்ட கடவுள் இயேசு பிறக்கிறவர் நம்முடைய முழு நிறைவையும் இயேசுவில் அவர் வெளிப்படுத்தினார். பிலிப்பு கேட்பார், பிலிப்பு என்ற ஒரு சீடர் கேட்பார், இயேசுட்ட எங்களுக்கு நீங்க கடவுளை காட்டுங்க, எங்களுக்கு நீங்க
வானக தந்தையை காட்டுன்னு சொல்றப்ப பிலிப்பு கேசத்தை என்ன பதில் சொல்லுவாரு தெரியுமா? பிலிப்பு இத்தனை வருஷம் எங்களோட இருக்க உனக்கு புரியல, என்னை காண்பது யாரை காண்பது சமன்னு சொன்னார். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. கிறிஸ்துமஸே அவ்வளவு. என்னை காண்பது என் தந்தையை காண்பதற்கு சமம். இதுதான் முகமும் தெரியாம இருந்துச்சு. இதோ பாருங்கள், நான் தந்தை இன்னொரு வடிவாயில் இருக்கிறேன். தந்தையுடைய குரல் மட்டும் தான் கேட்டுச்சு. இதை பாருங்க, நான் அவர் சார்பாய் பேசுகிறேன். கடவுளை பார்த்தாலே முதல் குப்புறம் கீழே விழுந்துருக்கீங்களே, செத்து போயிடும் சொல்லி பயப்படாதீங்க. நீங்கள் முகமுகமாய் காணலாம், செத்து போக மாட்டீங்க. கிறிஸ்துமஸ் என்பது கண்ணுக்கு புலப்படாத கடவுள் நம் கண்ணுக்கு தெரிகிற வழியில் நம்ம பக்கத்தில் நமக்கு நடுவில் இருக்கிற ஒரு அற்புதமான காலம். இதுதான் கிறிஸ்துமஸ். ஓகேங்களா? இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்? இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுத்து கொண்டாடணும், அன்பை பகிர்ந்து கொண்டாடணும். சரி, இப்போ நீங்க எல்லாருமே ஈஸ்டர் அன்னைக்கு ராத்திரி பூசை பார்த்துருக்கீங்களா? ராத்திரி 12 மணிக்கு பூசை பார்த்துருக்கீங்களா? ஈஸ்டர் அன்னைக்கு ராத்திரி வெரி சூப்பர். அந்த ராத்திரி பூசை நடக்கிற சாமியார் என்ன பண்ணுவாரு? எல்லா கோயிலில் இருக்கிற விளக்கையும் அணைச்சதுக்கப்புறம் கையில் ஒரு மெழுகு தெரிஞ்சு வருவார். பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்துவின் ஒளிதோ. நம்ம என்ன பாடுவோம்? இறைவனுக்கு நன்றி. சாமி என்ன பண்ணுவார்? 3 தடவை பாடுவார். முதல் தடவை கோயில் வாசப்படியில் 2 பாடுவார். திருப்பி கோயிலுக்கு நடுவில் வந்து பாடுவார். அதுக்கப்புறம் பீடத்துக்கு வெளியே என்ன பண்ணுவார்? கிறிஸ்துவின் ஒளிதோ அப்படின்னா எல்லாரும் என்ன செய்வோம்? அந்த ஒளியிலிருந்து நம்முடைய மெழுகு மொத்தம் அப்படிதான். சரி, அந்த சாமி என்ன பண்ணுவார்? மேலே வந்ததுக்கு அப்புறம் எல்லா கோயிலும் அப்படியே இருட்டா இருக்கும், நம்ம கையில் மெழுகுதிரி மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒரு பெரிய ஒரு பாட்டு பாடுவார். கேட்டிருக்கீங்களா? சாமி ஒரு பெரிய பாட்டு, பேரே பாஸ்கா புகழுரைன்னு சொல்லுவாங்க. பாட்டு கேட்டிருக்கீங்களா? முழிக்கிறீங்களே, அப்படின்னா யாரும் ராத்திரி பூசையில மொழி கூட இல்லை, மெழுகுதிரியை பூசி தூங்கிடுவோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? இந்த பாட்டு இதுதான் சாமி, அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? இல்லை அந்த பாட்டில் எனக்கு இந்த வரி பிடிக்கும் அப்படிதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாட்டியெல்லாம் சொல்லணும். 70-80 வருஷம் பூசை பார்த்துருக்கீங்க. எந்த வரியுமே ஞாபகம் இல்லையா? நான் உங்க சகாயரக சுவாதரை சொல்லிட்டு போவேன். சகாயரக சுவாதர் இந்த வருஷம் நீங்க பாஸ்கா புகழரை பாடுறப்ப அந்த பாட்டை என்ன பண்ணணும்? பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாரும் கையிலேயே கொடுத்துருங்க. மெழுகுதிரி வெளிச்சத்தில் நீங்க பாடப்பட்ட மக்கள் எல்லாம் அந்த பாட்டை பார்க்க முடிச்சோம். நல்லா பாருங்க, அந்த பாட்டுல ஒரு அழகான வரி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதாமு ஏவாளும் தப்பு செஞ்சாங்களா? தப்பு செஞ்சாங்களா இல்லையா? தப்பு செஞ்சனால தப்புக்கு தண்டனையா சாவு வந்துருச்சு. கடவுள் கூட இருக்க முடியாம போயிட்டாங்க. ஆனா திருப்பி எப்படா கடவுள் கூட சேரணும்னு சொல்லி மனுஷனுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல. அந்த ராத்திரி சாமியார் பாடுவாரு. என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறக்கிறதுக்கு காரணமே இந்த ஆதாமும் ஏவாளும் செஞ்ச பாவம் தான் சொன்னா, இது எவ்வளவு பாக்கியமான குற்றமே பாடு. ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் ரத்தம் திண்ணமாய் தேவைப்பட்டுச்சு. இவ்வளவு பாக்கியமானவரை பெறுவதற்கு நீ இவ்வளவு பேர் பெற்றவர். பாருங்கள், தப்புல கூட எவ்வளவு நல்லது சொல்லுவாங்க. தெரியுங்களா? ஒரு கஷ்டத்துல ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்படி நடந்திருக்கு. ஓ ஆதாமின் பாவமே, ஓ ஏவாளின் பாவமே, நீ செஞ்ச தப்பு போக்குறதுக்கு யாருடைய ரத்தம் தேவைப்படுது? இயேசுடைய ரத்தம் தேவைப்படுது. அந்த இயேசு தன் ரத்தத்தை சிந்துவதற்காக தான் அவர் குழந்தையா பிறந்திருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு பெருமகனை இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு நீ செஞ்ச பாவம் தான் மிகப்பெரிய காரணம்னு சொன்னா, இந்த குற்றம் கூட இது பாக்கியமான பேர் பெற்ற குற்றம் சொல்லுவோம். அப்ப இயேசு குழந்தையா பிறந்து வளர்ந்த மகத்துவத்தை பாருங்களேன். நான் என் அப்பா கூட இல்லை, என் அப்பா கூட கடவுளோட ஒன்னா இல்லை. ஆதாமு ஏவாள் செஞ்ச பாவம் பிரிச்சிருச்சு. ஆனா இயேசு என்ன செய்ய போறாரா? நீ பிரிஞ்சு இருக்கக்கூடாதியா, நான் உன்னை மீட்க வரேன்னு சொல்லி என்ன பண்றாரு? இயேசு பிறக்கிற ஒரு அற்புதமான காலம். என்ன காலம்? நீங்க வீட்டுக்கு போயிட்டு
இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்றாங்க, பின்னாடி எடுத்து கூட பார்க்கலாம். எபிரேயர் ஒரு நூலில் 10வது அதிகாரம் 19வது 20வது இறைவசனம் சொல்லும். அது என்ன சொல்லணும் அப்படின்றதுக்கு முன்னாடி இன்னொரு காரணம் சொல்றேன். எந்த கடவுள் ஆதாமை ஏவாளை தன் கரங்களால் படைச்சாரோ அதே கடவுள் என்ன செய்யறாரா, அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தி விட்டார் வாசிக்கிறோம். எவ்வளவு கடினமான சொல்லு பாருங்களேன். நீங்க பெத்த பிள்ளையை வீட்டை விட்டு வெளியே துரத்துறது உங்களுக்கு மனசு சந்தோஷப்படுமா? 10 மாசம் சுமந்து பெற்ற தாயோ இல்ல ஒரு 20 வருஷம் அவனுக்காக ஓடுற அம்மா அப்பா வீட்டை விட்டு வெளியே போனா, வீட்டை விட்டு வெளியே போனான்னு சொல்ற சந்தோஷப்படுறீங்களா? வெளியே சொல்லாட்டி மனசுல என்ன பண்ணுவீங்க? அழுவீங்க. இவனை பத்தி நான் என்னென்ன கனவு கண்டேன், ஆனா இன்னைக்கு நானே கையால் வெளியே துரத்துறபடி ஆயிடுச்சு. வருத்தப்படுமா இல்லையா? அதே மாதிரி வருத்தம் தான் கடவுளுக்கு அன்னைக்கு இருந்திருக்கு. தான் படைச்ச பிள்ளைகளை வெளியே தள்ளி விடுகிறார், வெளியே தள்ளி விடுகிறார். வார்த்தை எப்படிதான் இருக்கும்? வெளியத்துல தொடக்க 3 வாசிக்கலாம். அவர் மனிதரை வெளியே துரத்தி விட்டார். நீ போடா, நீங்க கூட இருக்கிற தகுதியை துரத்தி விட்டார். நோவாவுடைய காலத்தில் இன்னும் ஒரு படி அதிகமாக போகும். நோவாவையும் அவருடைய பிள்ளைகளையும் பேழைக்குள்ள வச்சு கதவை பூட்டினார். யார் கதவை பூட்டினாரா? கடவுள் கதவை பூட்டினார். இந்த கதவுக்கு அங்கிட்டு நோவா குடும்பம் முளைச்சிடும் இந்த வெள்ளத்துல. ஆனால் அந்த பூட்டின கதவுக்கு வெளியே இருக்கிற எல்லா பேரும் சுத்த போயிருவீங்க. எல்லாம் பாருங்க, நமக்கும் கடவுளுக்கும் இடையில் ஒரு இடைவெளி உருவாக்கும். நமக்கும் கடவுளுக்கும் இடையில் ஒரு கதவு பூட்டப்பட்டது. அததான் எபிரேயர் 10, 19, 20 சொல்லுது. இயேசு கிறிஸ்துவுடைய உடலை நாம் கோவிலில் இருக்கும் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். அந்த திரைச்சீலை வழியாக நாம் திருத்துயரத்திற்குள் செல்வதற்கான உரிமை நமக்கு இருக்கு. இயேசு என்ன செஞ்சார்? அவர் ரத்தம் சிந்தி ஒரு கதவை திறந்து விட்டார். அந்த கதவு நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லுகிற கதவு. இவ்வளவு அற்புதமான வார்த்தை. எந்த கடவுள் ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை துரத்தி கதவை மூடினாரோ, எந்த கடவுள் நோவாவுடைய குடும்பத்தை உள்ளத்தில் கதவை மூடினாரோ, அந்த மூடப்பட்ட கதவை இயேசு சிந்திய ரத்தம் திறந்து ஊற்றி வாசிக்க பார்க்கிறேன். அப்படி அவர் நமக்காய் ரத்தம் சிந்துவதற்காய் திறந்த ஒரு அற்புதமான நிகழ்வு என்னது? கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் வெறும் புது ட்ரெஸ் மட்டும் கிடையாது. கிறிஸ்துமஸ் வெறும் கரிசோறு பிரியாணி கிடையாது. கிறிஸ்துமஸ் வருஷத்துக்கு ஒரு நாள் பூசைக்கு வந்து தலையை காமிச்சுட்டு போக கிடையாது. கிறிஸ்துமஸ் லீவு போட்டு ஒரு நாள் ஊருக்கு வந்து கோயிலுக்கு தலையை காமிச்சுட்டு சொந்த பக்கத்தெல்லாம் பார்த்துட்டு போறது கிடையாது. கிறிஸ்துமஸ் என்பது இயேசு ரத்தம் சிந்தி நிலை வாழ்வின் கதவை திறப்பதற்காய் பிறந்த ஒரு அற்புதமான காலம், அற்புதமான காலம். ஆகவேதான் தாமஸ் அக்வினாஸ், நமக்கெல்லாம் இப்ப அந்தோனியார் தெரியுமா? அந்தோனியார் தெரியுமா? செபஸ்தியார் தெரியுமா? இது மாதிரி வாழ்க்கை முடிஞ்சிருந்தா தாமஸ் அக்வினாஸ் அவர் சொல்லுவாரு, நம்மளுடைய அம்மாவும் அப்பாவும் பாவம் செஞ்சாங்கயா, அவங்க பாவம் செஞ்சனால மனுஷனுடைய இயல்பு கரைந்து போச்சு. நம்ம சொல்லுவோம்ல, எப்பா நல்லா இருந்துச்சா எனக்கு கொண்டாடிக்க உறவு, ஆனால் அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அது கண்ணாடி மாதிரி உடைச்சு போச்சு. சொல்றேன், உங்க நம்பிக்கை வச்சு என் நம்பிக்கை நீங்க உடைச்சிட்ட. அதுபோல மனுஷன் பாவம் செஞ்சப்ப அக்வினாஸ் சொல்றாரு பாருங்க, மனிதன் கரைபட்டு போனான், ஆனால் அவன் முழுமையாய் இறந்து போகிறான். இந்த வார்த்தையை உங்களுக்குள்ள பதியணும். நம்முடைய முதல் பெற்றோர் செஞ்ச பாவத்தினால நம்ம கரைபட்டு போனோம், ஆனால் அழிஞ்சு போகல. ஆனால் இந்த கரையை போக்குவதற்கு மனிதன் மட்டும் முயற்சி சென்றால் மட்டுமே வந்தார். மனிதனுடைய முயற்சியோடு கடவுளுடைய கரமும் சேர வேண்டும். அப்படி கடவுள் மனித முயற்சியோடு கரம் கோர்க்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் கிறிஸ்துமஸ். நம்ம எத்தனை தடவை குழந்தை இருக்கோம், ஆனால் போகசாமி எவ்வளவோ முயற்சி பண்றேன், எத்தனை வருஷம் நானே கணவர் உழைக்கிறோம் 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 உழைக்கிறோம், ஆனால் ஒன்றும் சேர்ந்து நிற்க மாட்டேன். கைக்கும் வாய்க்குமே சரியா இருக்கு. ஒரு காலத்துல ஓடணும், கல்யாண கடன் அடைச்சோம், அப்புறம் ஓடணும் உள்ள பெத்த கடன் அடைச்சோம், அப்புறம் ஓடணும் பிள்ளைய படிக்க வைக்க, அப்புறம் ஓடணும் அந்த பிள்ளைய கட்டி கொடுக்க ஓடணும், அப்புறம் ஓடுறோம் அதுக்கு பிள்ளைகளுக்காக ஓடுறோம்.
நம்ம அம்மா அப்பா செஞ்ச பாவத்துல இருந்து மீண்டு வர்றதுக்காக மனுஷன் ஓடுறான் உழைச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் சொந்த முயற்சியால் மட்டும் அவனால் கடவுளுடைய இடத்தை மீண்டும் அடைய முடியல. அதுதான் கடவுள் என்ன செய்யறான்னா, அவர் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு நடுவில் இறங்கி வந்து இலங்கை நம்மளை கூட்டிட்டு போவார். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு என்ன வந்துச்சு? மழையினால வேற என்ன வந்துச்சு? அடுத்து மழைக்கு அடுத்து வெள்ளம் வந்துச்சு. வெள்ளத்துல என்ன மாட்டிச்சு? நடுவில் மாட்டிச்சு. அவர் எவ்வளவு முயற்சி பண்ணாரா இல்லையா? வந்துச்சு. அது வர முடியல. நேற்று ராத்திரி இருக்காங்க. அந்த நேரத்தில் பஸ்ஸுக்குள்ள இருந்து என்ன பண்ணாங்க? எப்படியாவது போயிடலாயா? அப்படிதான் டிரைவர் நினைச்சிருப்பாரு, எப்படியாவது போயிடலாயா. ஆனா அவர் முயற்சி பலிக்கல, நடுவில் மாட்டிக்கிட்டார். நேற்று ராத்திரி அவரை இழுக்கிறதுக்கு பேருந்து கிரேட் வண்டி வந்துச்சுல, அந்த கிரேட் மாதிரி தான் கடவுள். மனுஷன் இந்த வாழ்க்கின்ற வெள்ளத்தில் எப்படியாவது நடுவில் ஓடி கரை தண்ணிட்டு போயிடலாம் நினைக்கிறான். எப்படியாவது மீண்டும் போய் கடவுளை போய் சேர்க்கணும்னு சொல்லி இந்த வெள்ளத்துல முட்டி மோதுறான். பாதியில போயிட்டு மாட்டிக்கிறான். கடைசியில் எப்படி வெளியே இருக்க ஒரு ட்ரெயின் வண்டி வந்து சிக்கிற வண்டி இழுத்து கொண்டு வெளியே நிப்பாடிச்சு. அது கூட கடவுள் சொல்ல வருத்தப்படாத, நான் வரேன் சொல்றாரு. நாமத்து காலத்தில் நான் உனக்கு துணையா இருக்கிறேன். கிறிஸ்துமஸ் அதுதான் ஞாபகப்படுத்தும். இது வெறும் கொண்டாட்டம் மட்டும் கிடையாது, ஸ்டார் மாட்டி கொண்டாட மட்டும் கிடையாது. நான் இழந்ததை எனக்கு கொடுப்பதற்காய் கொடுக்கிற கடவுளை இறங்கி வருகிற ஒரு அற்புதம். நீங்க வெளியத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல ஒரு தோட்டக்காரனை கதை. நம்ம விவசாயம் பண்றவங்க தானே, உங்களுக்கு தெரியும். விவசாயத்தை நடந்த குத்தகைக்கு விடுவோம், அப்படிதானே? விடுவீங்களா இல்லையா? குத்தகைக்கு வாங்குவோம், அப்படிதானே? நீங்க மத்தேயு படிச்சு பாருங்களே. ஒருத்தர் என்ன பண்றாரா? நிலத்தை குத்தகைக்கு விடுறாரு. குத்தகைக்கு விட்டுட்டு என்ன செய்யறாரு? அந்த குத்தகை பணத்தையும் நிலத்தையும் வாங்குறதுக்காக ஃபர்ஸ்ட் தன்னுடைய பணியாளர்களை அனுப்புவார். என்ன பண்ணாரா? குத்தகைக்காரர் அடிச்சு போடுறாரு. திருப்பி அடுத்து இன்னொரு பணியாளர் அனுப்புறாரு, அவனை கொண்டு விடுறாரு. அடுத்து இன்னொரு பணியாளர் அனுப்புறாரு, அவரை கல்ல விட்டு அடிக்கிறாங்க. கடைசியா தோட்டக்காரர் நினைக்கிறாரு, இதுவரைக்கும் நான் என் பணியாளர்களை அனுப்புனேன், இதுக்கப்புறம் என் பையன் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? தன் சொந்த நிலத்தை மீட்பதற்காக தன் சொந்த மகனை அவர் அனுப்புகிறார். கிறிஸ்துமஸ் கடவுள் முன்னாடி நம்ம எல்லாம் மீட்பதற்கு அவர் ஆபிரகாமை கொண்டு வந்தார், அவர் மோசேயை கொண்டு வந்தார், யோசுவாவை கொண்டு வந்தார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீதி தலைவர்களை அனுப்பினார், மனுஷன் திரும்பி போகவில்லை. அப்புறமா அரசர்களை அனுப்பினார், மனுஷன் திரும்பி போகல. அப்புறம் இறைவாக்கியரை அனுப்பினார், திரும்பி போகல. கடைசி இத்தனை பேர் அனுப்பி நீங்க யாரும் வரல, என் பையனை அனுப்புறையா. கிறிஸ்துமஸ் அப்படிதான். கடவுள் இழந்து போய் நிற்கிற நம்மளை எதை இழந்து போய் சொல்றேன்? நம்முடைய அம்மாவும் அப்பாவும் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? நீங்க தொடக்க 3 எந்த வாசிகள் சொன்னா, கடவுள் ஆதாமுக்கு ஏவாளுக்கு மத்தியில் உலவி கொண்டிருந்தார். அந்த வார்த்தையை பாருங்க, என்ன பண்றாங்கன்னா உலவி கொண்டிருந்தார். வீட்டில் ஒவ்வொரு முறையும் நீங்களும் உங்க பிள்ளைங்களும் சேர்ந்து இருக்கிறப்ப உங்க பையன் பரிசிச்சுட்டே இருக்கீங்களா? ஒவ்வொரு தடவை பார்க்குறீங்க இல்லை, நம்ம அதை பெருசாக எடுத்துக்கவே மாட்டேங்க. ஒரே வீடு, நானே பிள்ளையும் இருக்கிற வீடு, நானே அம்மா அப்பா இருக்கிற வீடு, ஒவ்வொரு தடவை பார்க்க சிரிச்சுக்க மாட்டோம். அம்மா அப்பா வேலையை அவங்க பார்ப்பாங்க, பசங்க வேலையை அவங்க. நம்ம ரொம்ப இயல்பாக இருக்கும் வீட்டுக்குள்ள. யாராவது வெளியே வந்தால் மட்டும்தான் வாங்க வணக்கம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு முறை அம்மா அப்பா காலையில் எழுந்து வாங்கம்மா வணக்கம்மா, வாங்கம்மா வணக்கம்மா சொல்கிறோமா? இல்லை, அது தேவை கிடையாது. ஏன்? இது ஒரே குடும்பம். உங்களை நான் வாழ்த்தணும், உங்களை நான் கண்டுபிடிக்க அவசியம் கிடையாது. நம்மளும் ஒரே வீட்டில் இருக்கிறோம். அந்த மாதிரி தான் நம்முடைய முதல் பெற்றோர் வாழ்ந்தாங்க. கடவுள் மனிதனுக்கு மத்தியில் உலகுனார். ஆதாமும் ஏவாளும் ட்ரெஸ்ஸே போடல. ஆனால் பாருங்களே, அவர்கள் அதை வெட்கப்படவே இல்லையா? ஏன்? அவர்கள் பார்வையில் தப்பே கிடையாது. அவங்க பார்வையில் தப்பே இல்லை. தப்பே இல்லாதனால அது தண்டனையே இல்லை. தண்டனையே இல்லாதனால அது மரணமே இல்லை. பாருங்க, ஒரு மரணம் இல்லாத நிலை வாழ்வுதான் நம்முடைய பெற்றோர் கடவுளோடு வாழ்ந்த வாழ்க்கை. மனுஷன் தப்பு செஞ்சனால அதையும் தான் இழந்தார்.
கடவுள் பாருங்களேன், அந்த வாழ்க்கையை கொடுக்கிறதுக்காக தான் கிறிஸ்துமஸ் என்ன மத்தியில் இறங்கி வருகிறது. நீங்கள்லாம் பைபிளில் தொலைஞ்சு போன ஆடை பற்றி வாசிச்சிருக்கீங்களா? வாசிச்சிருக்கீங்களா? அந்த ஊமை என்ன சொல்லி பார்க்கலாம். சொல்லுங்க. சூப்பரா சொன்னீங்க. 2 லட்சம் வாசிக்கலாம், 10 வாசிக்கலாம், லூக்காலையும் வாசிக்கலாம். லூக்கா சொல்லுவாரு, ஒரு 100 ஆடு இருக்கியா, 100 ஆட்டுல 99 ஆடு அது அந்த 1000 இருக்கான். யாரோட இருக்கா? 1000. ஆனா ஒரே ஒரு ஆடு என்ன பண்ணிடுச்சா? காணாம போயிடுச்சு. இந்த 1000 என்ன செய்யறாங்க? இந்த தொலைஞ்சு போற 99 ஆட்டை விட்டுட்டு தொலைஞ்சு போன ஆட்டை தேடி அவன் போறான். அந்த தொலைஞ்சு போன ஆட்டை கண்டுபிடிச்சோன்னே கிடைச்ச ஆட்டை குறித்து விண்ணகமே மகிழுமா. நம்மை விட்டு வழி தவறி போன ஒரு ஆட்டை நம்முடைய தந்தையை போயிட்டு கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லுவோம். இதுதான அந்த ஓமை, இதுதான ஓமை. அப்படிதான் வாசிக்கிறீங்க. நேரமாக இருக்கா? 100 ஆடு இருக்கு, தொலைஞ்சு போய் 99 ஆடு இருக்கு. ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு. அந்த ஆடு என்ன செய்யறா? ஒரு ஆட்டை தேடி போயிட்டு அதை கண்டுபிடிச்சு கொண்டு வர. நல்லா பாருங்க. விண்ணகத்தில் நம்மெல்லாம் இன்னைக்கு செத்து போயிட்டோம்னு சொல்லி எங்க போவோம் நம்புறோம்? எங்க போவோம் நம்புறோம்? யாருக்கு நம்பிக்கை இல்லையோ எல்லாம் அடுத்த வாழ்க்கையில் அமெரிக்கா பண்ணுறீங்களா? அப்புறம் எங்க போறீங்க? அருமையா சொல்லுங்க. நிலைவாழ்வு எங்கதான் இருக்கு? விண்ணகத்தில் தான் இருக்கு. மண்ணகத்தில் நிலைவாழ்வு கிடையாது. தமிழ்ல சொல்றாங்கல்ல, முடிசூடி ஆண்ட மன்னரெல்லாம் கடைசியில், பழமொழி படிக்கல, முடிசூடி ஆண்ட மன்னரெல்லாம் கடைசியில் ஒரு பிடி மண்ணாய் போனார்கள். வாசிக்கிறோமா இல்லையா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய படிச்சாலும் சரி, ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய ஏக்கர்ல இடம் வச்சிருந்தாலும் சரி, ஒரு நாள் வரும் 6 குழியை தோண்டி ஒரு பெட்டிக்குள்ள தலையை சாப்பிட்டு வச்சு என்ன பண்ணுவாங்க? தீர்த்து தெரிச்சு, மனிதனே நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு அமைச்சு விட்டுருவாங்க. இந்த வாழ்க்கை அப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துல வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். கருவறை கதவு திறந்து எப்படி வெளியே வந்தோமோ அது போல கல்லறை கதவுகள் நம்மை ஒரு நாள் மூடிக்கும். ஆனா அம்மா சொன்ன மாதிரி நிலை வாழ்க்கை எங்க இருக்கு? விண்ணகத்துல. திருவள்ளிப்பாடு பற்றி சொல்லுது பாருங்க. அந்த விண்ணகத்துல கடவுளை யாரெல்லாம் இருப்பாங்க தெரியுமா? கடவுள் இருக்கிறாரா, இயேசு இருக்கிறாரா, ஆவியானவர் இருக்கிறாங்களா, மரியம்மா இருக்கிறாங்களா, மூப்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்களா, வானதூதர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் மனுஷன் மட்டும் இல்லை. ஏன் மனுஷன் மட்டும் இல்லை? ஏன்னா மனுஷன் பாவம் செஞ்சனால அந்த விண்ணகத்தை வீட்டை விட்டு கீழே விழுந்துட்டான். நம்ம பழைய தமிழ்ல சொல்லுவோம்ல, எதுக்காக திருமணம் கொடுக்குறான்? அவன் ஜென்ம பாவம் போகணும் சாமி, அவன் ஜென்ம பாவம் போகணும் சொல்லிக்காங்களா இல்லையா? அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஆதாமும் ஏவாளும் தப்பு செஞ்ச தப்பு இருக்குல்ல, என்ன சொல்லுவான்? ஃபால் பண்ணுவான். ஃபால் தான் ஆங்கிலத்தில். அது தமிழ் என்ன அர்த்தம்னா விழுதல். என்னது? விழுதல். பாருங்க, விண்ணகத்துல கடவுள் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு, ஆவியானவர் இருக்கிறாரு, மூப்பர்கள் இருக்கிறாங்களா? ஆனா பாவம் செஞ்சனால மனித மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? விழுந்துட்டான். அப்படி விழுந்தவன் எப்படி மாறிட்டான்? தொலைஞ்சு போன ஆடாய் மாறிட்டான். ஆகவேதான் பாருங்களேன், கடவுள் அவர் ஒரு 1000 என்ன செய்கிறாரு? அவர் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு, அப்பா ஆவியானவர்களே, மூப்பர்களே எல்லாரும் இங்கேயே இருக்க, என் உருவில் என் சாயலில் படைத்த மனிதன் அவன் கீழே விழுந்துட்டான், நான் அவனை நோக்கி போகிறேன்னு சொல்லி தொலைந்து போன ஆடுகளாய் நம்ம எல்லோருமே இருக்கிறோம். பாருங்கள், இந்த மண்டகத்துல நம்மை கடவுள் தேடி வருகிற ஒரு அற்புதமான நிகழ்வு கிறிஸ்துமஸ். அப்ப அடுத்த பிறகு கிறிஸ்துமஸ் என்னன்னு கேட்டா, புது ட்ரெஸ் வாங்குறது, கொண்டாடுறது, ஸ்டார் கட்டுறது, இது மட்டும் கிடையாது. கிறிஸ்துமஸ் என்பது நாம் இழந்த நிலை வாழ்வை நாம் பெறுவதற்காக. விண்ணகம் என்கிற வீட்டை விட்டு தொலைஞ்சு போன ஆடுகளை கூட நம்ம எல்லாம் அழகு தெரிகிறப்ப கடவுள் நம்மை தேடி வந்து காண முடியாத கடவுளை நம் கண்களுக்கு முன்னால் நிறுத்தி மீண்டுமாய் நம்மை கையை பிடிச்சு கொண்டு போகிற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் என்னது? இதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும், அவங்களை கோபப்படுது. நன்றி சொல்லுங்க.
ஆதாம் ஈவாள் வாழ்க்கையை படிக்கிறப்ப சபிச்சு விட்டு அனுப்புவார் கடவுள். ஆதாமே, இதுக்கப்புறம் உன்னுடைய வெற்றி வியர்வை கீழே சிந்திதாக்கா நீ சாப்பிட சொன்னாரா இல்லையா? ஏவாளுக்கு என்ன சொன்னாரு? நீ பிள்ளை பெக்கிறப்ப உனக்கு கடவுள் என்னதான் அவனை கண்டிச்சாலும் வெளியே துரத்தி விட்டாலும் அந்த மனுஷனுக்கு அவருக்கு ரொம்ப இலகின மனசு. நீங்க தொடக்கணும் 4ஆம் அதிகாரம் 1-2 வார்த்தை வாசிச்சு பாருங்களேன். ஒருவேளை ஆதாமுக்கு எவ்வளவு கடவுள் பிள்ளையை கொடுக்காம போயிருந்தா உலகம் அப்படியே முடிஞ்சு அப்படிதான். இன்னைக்கு நாடு கிடையாது, ஊரில் கிடையாது, நம்ம ஊரு கிடையாது. ஒரு நல்ல வார்த்தை இருக்கு. ஏவாள் சொல்லுவாங்க, கடவுள் என் மீது அருள் கூர்ந்து எனக்கு ஒரு பையனை கொடுக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னை சமைச்சு வெளியே போனான்னு சொன்னவர் அந்த கோபத்தை அப்படியே வச்சுக்கல. அவர் என் மீது அருள் கூர்ந்தார். அவர் மீது அருள் கூர்ந்தார். அந்த அருள் கூர்ந்து எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாரே, என் சந்ததிக்கு அந்த அருள் இன்னைக்கு வரைக்கும் வருது. ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் சொல்ற செய்தி நம்ம வாழ்க்கை இங்கே முடிஞ்சு போயிடாது. ஒருத்தருக்கு 5 வருஷம், ஒருத்தர் 10 வருஷம், ஒரு 15 வருஷம், 20 வருஷம். சில சமயம் குழந்தை பார்த்தா 20 வயசு பையன் பாரு செத்து போயிட்டாங்க. கடவுள் இந்த வாழ்க்கை நிரந்தரம். உங்களுக்கு நிலையான வீடு மேல அந்த வீட்டுக்கு நம்மை அழைத்து செல்வதற்காய் வீட்டின் உரிமையாளரை கீழே இறங்கி வந்திருக்கிற ஒரு மாபெரும் நிகழ்வை கொண்டாடுகிறோம். ஏவாளுக்கு இரக்கம் காட்டி அதே கடவுள் நமக்கு இரக்கம் கட்டுகிறார். நம்ம நன்றி சொல்லுமா இல்லையா? நன்றி சொல்லுமா? நான் சொல்ற வார்த்தை திரும்பி சொல்றீங்களா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. திரும்பி சொல்லுமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, சத்தமா சொல்லு, முழு உள்ளத்தோடு, உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. பெரிய நன்மை என்ன? அவர் நம்மை மீண்டுமாய் அழைத்து செல்ல வருகிறார். இங்க இந்த வார்த்தைகளை ஒரு பாட்டா பாடலாமா? நான் பாட பாடுகிறேன். ஆத்துமாவே பாடுங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. முதல் வரி விட்டு பாடலாமா? நான் பாடி முடிச்சு நீ பாடுங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. அடுத்த வரி உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. இரண்டாவது சொல்லுவாங்க, உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ரெண்டு சேர்த்து பாடுவோமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. விடப்பட்ட பாட இதோ பாடாலும் பாடணும். ஓகேங்களா? கை தட்ட போறீங்க. இந்த பாட்டு முடியவே நீங்க கை தட்டணும். சந்தோஷமா பாடணும். இந்த 2 வரி வரப்பெல்லாம் என் கூட சேர்ந்து பாடுங்க. மற்ற வரிகளையெல்லாம் நான் பாடுவேன். இந்த வார்த்தைகளை நீங்க காதல் வாங்கிக்கணும். கடவுள் எவ்வளவு நமக்கு நன்மை செஞ்சிருக்காரு சொல்லி பாடலாமா?
இப்போ நம்ம மட்டும் பாட போகிறோம், இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் கீபோர்ட் இல்லாமல் பாடலாம். ஓகே, நம்ம வார்த்தை கால் பாஸ் நல்ல அது மேல் தலை வச்சு கேட்குறாங்க. எழுச்சி பாடலாமா? 1 2 3 ஸ்டார்ட். ஆத்துமாவே நன்றி சொல்லே ஒரு பாட்டு நல்லா இருக்குல்ல? தன்னை ஆத்மாவே நம்ம ஆன்மா ஆத்மா நன்றி ஏன் நன்றி சொல்லணும்? நாம ஞாபகம் சொன்ன கடவுள் என்னை தேடி வருகிறார், கடவுள் என்னை தேடி வருகிறார். இப்போ நம்ம முதல் பகுதி முடிச்சுக்கோம். கிறிஸ்துமஸ்னா என்னன்னு பார்க்கணும். ரெண்டாவது, இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நடக்கிற அற்புதமான காரியங்கள் என்னன்னு பார்க்கணும். பல சமயங்களில் வாசிச்சிருக்கோம், நம்ம அமைதியாக உட்கார்ந்து தியானிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே. பூசைக்கு முன்னாடி அரைக்க பறக்க கிளம்பி ஓடி வரோம், பூசை முடிச்சோடனே திரும்பி அரைக்க பறக்க சமைக்க ஓடி போயிடும். போனதுக்கு கூட சமைச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு கழுவி வச்சுட்டு டயர்ல தூங்கிடுறோம். திரும்பி என்ன பண்ணுறோம்? வேலை செய்ய சமைக்கிறோம். வாழ்க்கையுடைய ஓட்டம் வெளியில் இருக்கிற வார்த்தைகளுடைய ஆழத்தை அறிந்து கொள்ள வாய்ப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதும் இந்த மனசுல வர வேண்டிய வார்த்தை, ஆண்டவர் தன் வாக்குறுதியை நிறைவேற்றுவார். சொல்லுங்க, இன்னும் சொல்லணும், ஆண்டவர் தன் வாக்குறுதியை வாக்கு மாறாதவர். சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ சில செய்யப்பா, அவன் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ வருத்தப்படாத, நான் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கஷ்டம் வரப்ப வாக்கு மாறி, இப்பதான் நான் ஒரு தேவையில போட்டேன், காசு எல்லாம் இப்பதான் ஒருத்தர் கேட்டாங்கன்னு கொடுத்தேன், இப்பதான் செஞ்சு முடிச்சேன். மனிதன் வாக்கு மாறலாம், ஆனால் ஆண்டவருடைய வாக்கு, ஆண்டவருடைய வாக்கு அதற்கு உதாரணம் சொல்லுவாங்க. தொடக்கம் 49வது அதிகாரம் 10வது வார்த்தை வாசிக்கணும்னு சொன்னா, அங்க ஒரு நிகழ்வு நடக்கும். யாக்கோபு, உங்களுக்கு யாக்கோபு யாருக்கு தெரியல, ஆபிரகாமுடைய பையன் ஈசாக், ஈசாக்குடைய பையன் இது யாக்கோபு. என்ன செய்யறாரு? அவர் சாக போறார். அவர் சாக போறார். அவர் சாக போறதுக்கு கட்டில படுத்துக்கிட்டு நினைச்சாரு, தன் எல்லா பிள்ளைகளையும் கூட்டாரு, எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க, நான் சாக போறதுக்கு முன்னாடி உங்க எல்லோருக்கும் நான் ஆசையான வார்த்தைகளை சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? சாக போறதுக்கு முன்னாடி சொத்துக்களை பிரிச்சுக்கணும், அப்படிதானே? இந்த வீட்டை நீ எடுத்துக்கோ, அந்த இடத்த நீ எடுத்துக்கோ, அந்த வண்டியை நீ வச்சுக்கோ. ஆனால் யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு சொத்து சொத்தை கொடுத்தாரா இல்லையோ, அவர் நான் சாகிற பொழுது அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படி யாக்கோபு வார்த்தை சொல்லுவார், தன்னுடைய 4வது பிள்ளை யூதாவை பார்த்து சொல்லுவார், யூதா, உன்னை விட்டு செங்கோல் நீங்காது. உன்னை விட்டு செங்கோல்னா யாரு? அந்த 3வது இருக்கிற அண்டை சாணி. செங்கோல்னா ஆழ்வது. என்னது செங்கோல்னா? ஆழ்வது. வீட்டில் எல்லாத்தையும் செங்கோல் யார் கையில் இருக்கு? ஏன் அப்பா அம்மா நீங்க சொல்லுங்க, எல்லாம் கல்யாணம் பண்ணவங்க தானே. வீட்டு செங்கோல் யாருக்கு இருக்கு? அண்ணே ஒரு உதவி செய்யற சாங்க கேட்பாரு. உடனே அண்ணன் என்ன சொல்றாரு? அது வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டு, வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருப்பாரு. ஏன் செங்கோல் அங்க இருக்குப்பாரு, நான் பாட்டி இருந்து வீட்டுக்கு போன வச்சுக்கோங்க. உங்களை யாருக்கு வார்த்தையை உடச்சுக்கோ, நான் சாமியார் செய்யற ஆள் இல்லையா? செங்கோல். யாக்கோபு தன் பிள்ளைக்கு சொன்ன வார்த்தை, யூதாவை பார்த்து, உன் செங்கோல் நீங்காது சொன்ன வார்த்தை. யூதாவே, உன் வழியில் பிறக்கிற பிள்ளை தான் ஆள். காலமாக சொன்னார்ல, கிறிஸ்து அரசராய் வந்தாலும் சொல்ல முடியல. கிறிஸ்து அரசு இந்த யூதாவுடைய பிள்ளை பிள்ளையா பிள்ளை பிள்ளையா பிள்ளை பிள்ளையா பிறந்து
யூதாவுடைய சந்ததியில் பிறந்தவர் தான் தாவீது. தாவீதுடைய சந்ததியில் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. எத்தனை நூற்றாண்டுகள் நடுவில் கடந்து போயிடுச்சு. ஆனால் அந்த வாக்கு மாறவே கடவுளுடைய வாக்கு நிறைவேறுகிற பொழுது இன்னொரு மனுஷனுடைய வாக்கு அழிஞ்சு போகுது. அதை நம்ம வாசிக்க மாட்டோம். இன்னைக்கு அதுதான் ஞானம். காலையில சாமி ஞானிகளை பற்றி சொன்னார்ல, ஞானிகளை இயேசுவை நோக்கி அழைத்து சென்றது எது? வெரி குட். எது? நம்ம சொல்லுவோம்ல, சரியான விளையாட்டுக்குள்ள சாங்க சில பேரை கைகால் சொல்ல முடியுங்களா? விவிலியத்தில் மிகச்சிறந்த விளையாட்டுக்குள்ள யார் சொல்லுவாங்களா? சொன்னீங்கன்னா ஒரு பரிசு. விவிலியத்தில் மிகச்சிறந்த விளையாட்டுக்குள்ள யார் சொல்லுங்க? புரியும். சாமுவேல் இல்ல, தாவீது. ஏன் சொல்றீங்க தாவீது விளையாட்டு கிடையாது? என்னவா? கோலியாத்து பண்ணது. சரி சரி. விவிலியத்தில் மிகப்பெரிய விளையாட்டு யாருன்னா கடவுள். யாரு? வடிவ சொல்ல புஷ்பம் பிடிச்சவனால நல்லா பாருங்க. விண்மீன் வந்துச்சாங்க ஞானிகளை கொண்டு போறதுக்கு. நேர எங்க போயிருக்கணும்? இயேசு ஒரு போயிருக்கணும் இல்லையா? ஆனா விண்மீன் முதல்ல ஞானிகளை எங்க கொண்டு போச்சு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். எங்க போனுச்சு? ஏரோது அரண்மனைக்கு போகுது. ஏரோது அரண்மனையை விட்டு ஞானிகள் திரும்பி வெளியே வந்த உடனே திரும்பி அந்த மறைஞ்சு போன விண்மீன் மீண்டுமாய் தோன்றி இயேசு இடத்துக்கு போச்சு வாசிக்கணும். ஏங்க அது கடவுள் நேராவே எடுத்தோடனே ஏரோது அரண்மனைக்கு போகாம இயேசுவோட வீட்டுக்கு கொண்டு போயிருக்கலாம்ல? பாருங்க அம்மா கீச்சோ அடுத்த தடவை ஞானம் அம்மா வழியாதான். நல்லா பாருங்க, கடவுள் விண்மீன் வழியாக நேரா இயேசுடைய இடத்தை கொண்டு போகல, நேரா அவர் ஏரோது அரண்மனை கொண்டு போன காரியம் என்ன தெரியுமா? போன உடனே ஞானிகள் வார்த்தை கேட்பாங்க, யூதரின் அரசராய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்டார். யூதரின் அரசராய் பிறந்திருக்கிறவர் எங்கே? இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஏரோது மனம் கலங்குனான்னு. ஏரோது மனம் கலங்கு. ஏன் ஏரோது மனம் கலங்கணும்? நம்மளோட பெரிய அரசர் அப்படிலாம் கிடையாது. அது வரைக்கும் ஏரோது நினைச்சுட்டு இருந்தா, நான் தானே யூதர்களை ஆளுறேன், நான் தானே இந்த வரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்கேன், ஏன்ட்ட வந்து யூதரின் அரசன் யாருன்னு கேட்டிருந்தா நான் தானே சொல்லியிருப்பேன். ஆனா வந்தவங்க கேட்ட கேள்வி என்ன? யூதரின் அரசராய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு. அப்ப இன்னொருத்தர் பிறந்திருக்கான் போலயே. இதை கேட்டு ஏரோது உள்ளம் கலங்குகிறார். ஏரோதுக்கு பயம் இருந்துச்சு. நம்மளுடைய பதவிக்கு போட்டியா வந்துட்டாங்க. விவிலிய அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஏரோதுக்கு பதவி ஆசை ரொம்ப இருந்துச்சான். ரொம்ப பதவி ஆசை. அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நான் ஆங்கிலத்தில் சொல்லிட்டு அப்புறம் தமிழ்ல சொல்றேன். இட் இஸ் பெட்டர் டு பி ஹெவன்ஸ் பீக்ஸ் தன் இஸ் சன்ஸ். என்னன்னா, ஏரோதுக்கு நம்ம பண்ணியா கூட இருக்கலாம், ஆனா ஏரோதுக்கு நம்ம பிள்ளைகளா இருக்க முடியாது. வார்த்தை இருக்கீங்களா? ஏரோதுக்கு நம்ம பன்னிகளா கூட, ஏரோதோட பன்றி குட்டிகளா கூட இருக்கலாம், ஆனால் ஏரோது இடத்துல பிள்ளைகளா இருக்க முடியாது. ஏன்னா எந்த பன்னியும் ஏரோது கூட சண்டை போட்டு அடுத்து அரசனா அவன் போட்டி போடாது. ஆனா ஏரோது பெற்றெடுத்த பிள்ளைங்க என்ன செய்வாங்களாம்? தன் அப்பாவை அடிச்சு காலி பண்ணிட்டு அவருக்கு அடுத்து பதவிக்கு ஒரு ஆசைப்படுவாங்க சொல்லி தன் மனைவியையும் தான் பெற்றெடுத்த 3 பசங்களையும் பதவிக்காக கொண்டு கொண்டதை ஏரோது. நல்லா பாருங்க, வெளியே இறக்கி காட்டாட்டி குறைஞ்சபட்சம் வீட்டை இறக்கி பண்ணுவாங்கல்ல அப்பா. ஆனால் ஏரோது பாருங்களேன், தன் பதவி தன் இருக்கை வேணும் பண்றதுக்காக தன் மனைவியை தான் பெற்றெடுத்த 3 பசங்களை கொலை செய்கிற அளவு பதவி அதிகார வெறி பிடிச்ச ஒருத்தர். அவர்கிட்ட கடவுள் இன்னைக்கு ஒரே அடி அடிக்கிறாங்க. உன்னை தூக்கிட்டு ஒன்னிடத்தில் ஆழ்வதற்கு ஒருவர் பிறந்தாச்சு. விண்மீன்களை நீங்கள் நேரா நீங்க மெசியாட்ட போகாதீங்கயா. நீங்க முதல் நேரம் எங்க போங்க? ஏரோதுக்கு போங்க. அவனுக்கு போய் சொல்லுங்க. ஏரோது கலக்குறான். ஏரோது கலக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியும்? ஏரோது யாக்கோபினுடைய வழியில் பிறந்தவன் இல்லை. ஏரோது யாக்கோபினுடைய வழியில் பிறந்தவன் இல்லை. ஏரோதுடைய குலம் என்ன குலம் தெரியுமா? ஏரோது குலத்தில்
இதுமேயில் இதுமேயில். இந்த இதுமேயில் யார் என்று சொல்றாங்களே, நீங்க அப்புறமா நல்லா இவர் தானே சொல்றீங்க. ஈசாக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்களா? பெரிய பிள்ளை பேர் என்ன? பெரிய பிள்ளை பேர் என்ன? வெரி குட், ஏசா. 2வது பிள்ளை பேர் தான் யாக்கோபு. இந்த யாக்கோபு வழியா பிறக்கிற பிள்ளை தான் ஆகுவான்னு சொல்லி கடவுள் வாக்கு கொடுத்தார்ல. ஆனால் முதல் பிள்ளை ஏசா இருக்காரு பார்த்தீங்களா? ஏசா வழியா பிறந்து வந்தவங்க தான் பின்னாடி இதுமேயர்கள். அப்ப ஏரோதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆஹா ஆஹா, கடவுள் வெளியே காண்பிக்க ஆரம்பிச்சார். அவன் என்ன செய்யறான்? வேகமா போயிட்டு தன்னுடைய அரண்மனையில் இருந்த எல்லா குருக்களையும் கூப்பிடுறான். இப்படி ஞானிகள் வந்து சொல்றாங்களே, அது உண்மையா பொய்யா பார்த்து சொல்லுங்க. அவங்கள வேகம் புக் எடுத்து மிரட்டுறாங்க. அவங்க மிரட்டுறப்ப கடவுள் அவங்களுக்கு வார்த்தையை கொடுக்க என்ன வார்த்தை தெரியுமா? இறைவாக்கினர் மீகாவுடைய புத்தகத்துல 5வது அதிகாரம் 2வது வார்த்தையை கொடுக்கிறாரு. அங்க போட்டிருக்கு, நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுடைய ரொம்ப சிறியவனாய் இருக்கிற, ஆனால் என் சார்பாய் ஆளுகிறவன் உன் வீட்டிலிருந்து தான் வருவான். இந்த வார்த்தையை ஏரோது காதுல கேட்ட உடனே அவன் அங்கேயே காலி. ஏன் அவன் சொல்லிட்டாரு, என்னை ஆளுகிறவன் பெத்லகேமில் பிறப்பான். ஏரோது பெத்லகேமில் பிறக்கல. ஏரோது பெத்லகேமில் பிறக்கல. ஏரோது பயம். அதுதான் அவங்க தான் அவன் கலங்கினான். அடுத்த ஒரு வார்த்தை அவன் வந்திருக்கு. எண்ணிக்கை 20ல போட்டிருக்குமா, யாக்கோபே உன் விண்மீன் வழிநடத்தும். ஏரோதுக்கு படிக்க படிக்க கஷ்டமா போயிருக்கு. ஏன்? என்னடா இது, நான் தான் ரோமியருக்கு அடிமையா இருக்கேன், ஆனா எனக்கு கீழே இஸ்ரேல் மக்கள் இருக்கான்னு சொல்லி சந்தோஷப்பட்டா, ஒரு குழந்தை வழியாக கடவுள் இந்த அறிவியலை ஆக்கி வச்சுட்டார். பாருங்களேன், யூதா என்று சொன்ன வார்த்தை தொடக்கம் 49:10 சொல்லி, அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய ஒரு பயணம் பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க 400 வருஷம் அடிமையா போய், அதற்கப்புறம் அவங்க மீண்டுமாய் வந்து கானான்ல குடியேறி, அதற்கப்புறம் அவங்க ராஜாக்களெல்லாம் வந்து சவுல் ஆண்டு, தாவீது ஆண்டு, சாலமோன் ஆண்டு கடவுளுக்கு கோயிலை கட்டி, இதெல்லாம் பண்ணி திருப்பி 500 வருஷத்துல 2 பக்கத்து பாபிலோனுக்கு அடிமையா போய், பாபிலோன் வந்து திருப்பி வந்து திருப்பி இன்னொரு தடவை கோயிலை புதுச்சு, அதுக்கப்புறம் தான் 700 வருஷம் வாழ்த்து புதிய ஏற்பாட்டில் வந்து அந்த வார்த்தையை படிக்கிறோம். அதுதான் நம்ம இன்னும் மண்ணும் ஒழித்து போகும் என் வார்த்தை ஒரு நாளும் புரியுது. மேலிருந்து வர பனி வந்து எப்படி நிலத்தை நினைச்சு அது ஒரு விளைச்சலை கொடுக்குதோ, அது போல எந்த வார்த்தையை நான் கொடுக்கிறோம் அந்த வார்த்தையினுடைய முழுமையான காரியத்தை நிறைவேற்றாம என்னிடத்தில் வெறுமையை திரும்பி வராதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? இதுதான் உங்களுக்கு கடவுளுக்குள்ள வாக்கு கொடுத்துருக்கலாம். எம்மா உன் பிள்ளைய ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி 10 வருஷம் ஆயிருக்கலாம். நம்பிக்கை இழந்துடாதீங்க. யூதாவுக்கு சொன்ன வார்த்தை இயேசுவுக்கு நிறைவேறும். அதுதான் கிறிஸ்துமஸ் என்பது. கடவுள் தன் வாக்குறுதியை கண்டிப்பாய் நிறைவேற்றும். இதுக்கு நடுவில் அவங்க தோத்தாங்க, அழுதாங்க, அடிமையா போனாங்க, பிள்ளைகள் எல்லாம் செத்து போனாங்க. இதுக்கு மத்தியிலே கூட கடவுளுடைய வாக்கு பயிற்சி போகல. பாருங்க, யூதாவுடைய குலம் மறைச்சு போகல. அந்த குலத்தில் எடுத்தவர் வந்து கிறிஸ்துமஸ் உங்க மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை என் வீட்டில் பண்ணிக்கணும். உன்னை வாழாக்காமல் தலையாக சொல்லியிருக்கீங்களே, அது எப்படி என் வீட்டில் பழிக்க போகுது? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, இந்த வார்த்தை என் வீட்டுக்கு பழிக்க போகுது. நீ சாப்பிட்றப்ப உன் மனைவி திராட்சை செடியை போல, உன் பிள்ளைகளெல்லாம் ஒளிய வர கன்றுகளை போல உன்னை சூழ்ந்திருப்பான்னு கொடுத்துருக்கீங்களே, என் குடும்பம் உடச்சு போயிருக்கேன். எப்போ நாங்கள் மீண்டும் திராட்சை செடியை போல ஒளிய வர கன்றுகளை போல சேர்ந்திருக்க போகிறோம்? உன் வழியை இடத்துல ஒப்படைத்து விடு, நான் உன் சார்பாக செயல்படுவேன்னு சொன்னீங்களே, நான் என் வழியெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டேனே, வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், நிலம் வாங்கணும்னு சொல்லி எப்பயே சார்பாக செயல்பட முடியும்? கிறிஸ்துமஸ் உங்களுக்கு இதை புதுப்பிக்கணும். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை அவர் விரும்புகிற நாளில் கண்டிப்பாக புரியுது. அவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பாய். ஆனால் நீங்கள் நம்பிக்கை அடைந்தீங்கன்னு சொன்னாங்க. நீங்க மார்க் நடிச்சு 6ஆம் வாசித்தீங்கன்னா, இயேசு சிலருக்கு
சுகம் கொடுக்க ஆசைப்பட்டார். ஆனால் அவர் சுகம் ஆகல. ஏன் சொல்லுங்க? ஏன்? அழகா சொன்னீங்க. இயேசுவே சுகம் கொடுக்க முயன்று கூட அவன் சுகம் பெறவில்லையே. அவனிடத்தில் நம்பிக்கை இல்லை. அவனிடத்தில் நீ வேண்டி கேட்கிற காரியத்தை நான் கொடுத்திருப்பேன். ஆனால் நான் கொடுக்கிறதுக்கு முன்னால் நீ நம்பிக்கை இல்லாம வேற இடத்துக்கு போயிட்ட. ஆகவே அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடையாது. அந்த ஆசீர்வாதம் கிடையாது. இந்த கிறிஸ்துமஸ் ஞாபகம் ஆண்டவரை நான் எந்த மனிதனையும் நம்ப மாட்டேன், எந்த மனுஷனுடைய காரியத்தை நம்ப மாட்டேன். உங்களுடைய வார்த்தையை மட்டும் நான் எதுக்கு படிச்சிருக்கேன். மத்தியில் ஆசீர்வாதம்ல ஆண்டவருடைய வார்த்தையை வீட்டை கட்டி பாருங்க. காற்றும் மழையும் புயலும் வந்து காத்துனாலும் அந்த வார்த்தை அந்த வீடு இடிச்சு போகாதுங்க. நீங்க கடவுளுடைய வார்த்தையில நம்பிக்கையா இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு நாள் நீங்கள் இந்த நீரோடையோரோ நடப்பட்ட மரத்தை போல பருவத்தை கடந்து கனி தருகிற மக்களாய் கிறிஸ்துமஸ் நமக்கு கொடுக்கிற இது அற்புதமான செய்தி. ஆண்டவர் எந்த வாக்கை கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் அது நிறைவேறும் காலம் வரை நான் எப்படி இருக்கணும்? பொறுமையோடு, அதே சமயம் நம்பிக்கையோடு இருக்கணும். இருப்பீங்களா? இருக்கீங்களா? இருக்கீங்களா? நான் சில கேள்வி கேட்கிறேன். நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு இப்ப கண்டுபிடிச்சேன். எத்தனை வருஷமா கோயிலில் கடவுள் வேண்டிட்டு இருக்கீங்க, இந்த கோயில் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைச்சிருக்காரு. உங்க மனசுக்குள்ள எங்கேயாவது போய் நம்ம கொளுத்தி போடுவோம், விளக்கு ஏற்றி வைப்போம், சீட் எழுதி போடுவோம், மந்திரிச்சு கட்டி வைப்போம். பண்ணிருக்கீங்களா இல்லையா? பண்ற மக்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? ரெண்டு காலில் கீழே குடிச்சு பார்த்தா என்ன கட்டியிருப்பாங்க? என்ன கட்டியிருப்பாங்க? அதுவே சாட்சி. ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி நமக்கான தடையை சாபத்தை ஏற்கனவே காலில் வச்சிருக்கிறோமே, அப்புறம் எப்படிங்க நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? விவிலியத்தில் தொடக்கமுள்ள எண்ணிக்கையில லேவியர்ல இதாவது புத்தகத்தில் இதோ நீ வேண்டிய காரியம் நிறைவேறும்படியாக நீ இவற்றில் சென்று மந்திரிச்சு உன் கையிலே, உன் கழுத்திலே, உன் காலிலே, உன் கைப்பிலே கட்டிக்கோ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எங்கேயாவது ஒரு வார்த்தை இருக்கா? எங்கேயாவது ஒரு வார்த்தை இருக்கா? ஆசீர்வாதம் அல்ல சர்ச்சுக்கு போனேன் ஒன்று கிடைக்கலாம், சபைக்கு போனேன் அங்கேயும் ஒன்று கிடைக்கல, கடவுள் இல்லைன்னு சொல்றேன். நம்மள முதல்ல பார்க்கணுங்க. கடவுள் கொடுக்க முடியாத அளவுக்கு அவருடைய கலர்ச்சியை குறைஞ்சு போயிடல. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வாய்க்கிறவே கடவுளுக்கு வாக்கு நிறைவேற்றுவார். ஆனால் எனக்கு மேல நான் நிறைய சாதம் வச்சிருக்கேன். எப்படி கிடைக்கும்? ஒவ்வொரு நாளும் படைச்சிட்டு கடைசி என்ன சொன்னாங்க? அவருடைய கண்கள் படைப்பை எப்படி பார்த்துச்சுன்னு பார்த்தாங்க. நல்லதுன்னு பார்த்துச்சுங்க. நல்லதுன்னு பார்த்துச்சு. மனிதன் உலகத்தை பயன்படுத்துகிறான். மனிதன் உலகத்தில் ஒன்றைக்கு அவன் உருவாக்கவில்லை, கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிக்கிறான் மறைவாய் கண்டுபிடிக்கிறான். ஆனால் ஒன்றைக்கு மனிதன் உருவாக்கவில்லை. கடவுள் எல்லாவற்றையும் நல்லதாய் கொடுத்தாரு. நம்முடைய கண்கள் எல்லாவற்றையும் நல்லதாய் பார்க்கிறார். இதுக்குங்க உலகத்துக்கு போயிட்டு ஒரு 10 ரூபாய் காசை இந்த இடத்துக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்க ஒரு 10 ரூபாய் காசை இடத்துக்கு வாங்கிட்டு நீங்க அங்கிருந்து என்ன பதில காணும்? என்ன பதில காணும்? ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறப்ப இந்தாங்க அப்படின்னு சொல்லி இடத்துக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்களா? போய் பிள்ளைங்களா பையனை ஆசீர்வதிக்கிறேன் என்னைக்காவது ஒரு இடத்தை வச்சு பிள்ளையை ஆசீர்வதிச்சிருக்கீங்களா? ஏன்? ஏதோ ஒரு மனசு சொன்ன காரியம் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கிடையாது. ஆண்டவர் குடிகொண்டிருக்கிற கோவில் ஆவியானவர் விளை கொடுத்து விட வாங்கித்தான் வாசிக்கிறோமே. அந்த கோயிலாய் இந்த உடம்பை பார்க்கறது கிடையாது. வலது கை ரொம்ப நல்லது, இடது கை பீச்சாங்கை, இந்த கை சரிப்பட்டு விடும். ஆமா, வீட்டுக்குள்ள இடது கால் எடுத்து வச்சு வாமா. எத்தனை பேர் சொல்லிருக்கு? எத்தனை பேர் சொல்லிருக்கு? வலது காலை எடுத்து வச்சு வாமா. வலது காலை எடுத்து உள்ள வையுமா. கடவுள் அவர் உருவில் அவர் சாயை படைச்சார்னு சொன்னா
இந்த உடம்பை நம்மால் முழு மனதோடு ஏற்றுக்க முடியலையே. என் உடம்புல ஒரு பகுதி நல்ல பகுதி, வலது பகுதி எல்லாம் புனிதமா இருக்கும், இடது பகுதி எல்லாம் அது அவசரம். இடது கால் எடுத்து வச்ச அவசரமா, இடது கால புலங்கின அவசரமா. நம்மையே நாம் முழுமையாய் கடவுளின் பிம்பமாய் பார்க்காத பொழுது இவ்வளவு குறைய இருக்கிறது. அப்படி இப்படி மற்ற வார்த்தைகள் நம்ம கிறிஸ்துமஸ் கொடுக்கிறார், அழைப்பு வச்சிருக்கிறீர்கள். வார்த்தையை நம்புங்கள், அந்த வார்த்தையை மட்டும் நம்புங்கள். வேற ஏதோ மனுஷன் நம்பிட்டு சொன்னார், ஆசீர்வாதம் நமக்கு காணல் நீர் மாதிரி கண்ணுக்கு தெரியும். போக 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 அது இன்னும் தள்ளி போயிருக்கிறது. இது இரண்டாவது காரணம். இறங்கி வந்தவர் என்பது, தேடி வந்தவர் முதல் கிறிஸ்துமஸ். இரண்டாவது, அப்படி தேடி வந்த கடவுள் என்ன செய்கிறாரா? அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார். மூணாவது சில சரி சொல்லுங்களே, ஆண்டவர் சத்தம், ஆண்டவர் எல்லாரையும் இயேசுவில் இணைக்கிறார். ஆண்டவர் எல்லாரையும் இயேசுவில் இணைக்கிறார். ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். நினைச்சு பாடு. பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். இந்த பிரசன்னம் அம்மா பாடுறதா பேசுவீங்களா? இல்லை, வர உட்காந்து அடுத்து பாடும் பேசுமா, கேட்க வேண்டிய நிறைய அப்புறம் பாடும். இந்த ஆண்டுடைய பிரசன்னம் எல்லோரையும் இணைக்கிற ஒரு புள்ளியாக 4 பேரும் சொல்லுவேன். 4 பேரும் 4 விதமான மனிதர்கள். இந்த 4 விதமான மனிதர்கள் இயேசுவில் இணைக்கப்படுகிறார்கள். நம்ம எப்படி இருக்கோம் வாழ்க்கையில்? இயேசு பிறந்தோட கோவிலில் அவர்கள் வயதான மனிதர் பார்க்கிறவர் யார்? இயேசு பிறந்தவுடனே கோவிலில் அவரை ஒரு வயதான மனிதர் பார்த்தார். அவர் பெயர் யாரு? வெரி குட். சிமியோன் பார்த்தார். ரொம்ப நல்லது. அடுத்து யார் பார்த்தார்? அண்ணா பார்த்தார். இயேசு பிறந்த முதலில் அவரை பார்த்த மனிதர்கள் யார்? இடையர்கள். இடையர்களுக்கு அப்புறம் யார் பார்த்தார்? இடையர்களுக்கு அப்புறம் யார் பார்த்தார்? ஞானி. வெரி குட். எல்லாம் பதில் சொன்னீங்க. இந்த 4 காரியம், 4 மனிதர்கள். சிமியோன் இயேசுவை பார்க்கிறார். ஆசேர் குலத்தை சார்ந்த அண்ணா இயேசுவை பார்க்கிறார். இடையர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். ஞானிகள் இயேசுவை பார்க்கிறார். நல்லா பாருங்க. சிமியோனுக்கு கடவுள் சொன்னாரா, சிமியோன் நீ மீட்பரை பார்ப்பதற்கு முன்னால் செத்து போக மாட்டேன். அவருக்கு என்ன வார்த்தை? நீ மீட்பரை பார்ப்பதற்கு முன்னாடி, வாக்களிக்கப்பட்டவரை பார்ப்பதற்கு முன்னாடி நீ சாக மாட்டாய். சிமியோன் யாரை பிரதிபலிக்கிறார்னா, ஒரு ஆண், ஒரு யூதன். இயேசு பிறந்த இயேசுவில் இணைக்கப்பட்டது யார் பார்த்தீங்கன்னா, ஒரு யூதனாகிய ஒரு சிமியோன் இயேசுவில் இணைக்கிறார். எங்களை எல்லாம் மீட்பதற்கு ஒரு வருவார் வீரியத்தில் சொல்லியிருக்கேன். அவர் எப்போ வருவார் எல்லாம் காத்து கிடக்கிறோம். பல பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு. கடவுள் எனக்கு சொன்னாரு, நீ வாக்களிக்கப்பட்டவரை பார்த்துட்டு தான் உன் கண்களை உருவாயின்னு சொல்லி. அப்படி சொன்ன வாக்கு நம்ம முன்னாடி தியானிச்சு வரவர்களே, சிமியோனுக்கு சொன்ன வாக்கு நிறைவேறது. சிமியோன் இயேசுவை அவர்களுக்காய் வாக்களிக்கப்பட்டவரை தன் கண்களால். ஆக முதலில் இயேசுவை இணைகிறது ஒரு யூதன், ஒரு ஆண். இயேசு அதோடு பார்க்கிறார். அடுத்து யார் இணையாக பார்க்கிறோம்? ஒரு பெண். அந்த பெண் யாரு? யூத குலத்தில் பிறந்தவர் கிடையாது. யாக்கோபுடைய 8வது பிள்ளை ஆசேர் அவருடைய வழியில் வந்தவர்.
பாருங்களேன், ஒரு ஆணை மட்டுமல்ல, ஒரு பெண்ணையும் இயேசு என்ன செய்கிறார்? அவருடைய பிறப்பினால் இணைக்கிறார். இப்ப இந்த வட்டம் என்ன பெருசா? எல்லாருக்கும் மாணவராய் 12 குலங்களுக்கு பொதுவாய் இருப்பேன். மூணாவது இடையறை. ஒரு முரண்பாடு சொல்ற பாருங்க. விவிலியத்துல காயின் ஆபேல். காயின் விவசாயம் பண்ணாரு. ஆபேல் யாரா இருந்தாரு? அவர் ஒரு ஆயன். தாவீது அவர் என்ன பண்ணிட்டு இருக்க? கடவுளை அரசராய் கூப்பிட்டாரு தெரியுமா? ஆளுக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு தச்சனுடைய மகனாக இருந்து தன்னை எங்குமே நான் உங்களுக்கு தச்சன்னு சொல்லவே இல்லை. அவர் சொன்னார், நானே நல்ல ஆயன். நல்ல பாருங்க, விவிலியத்துல இந்த ஆயனுக்கு மிக உயர்ந்த இடம் கொடுத்திருப்பாங்க. ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்துல அந்த ஆயர்கள் யார் தெரியுமா? தள்ளி இல்லை. என்ன வார்த்தை? தள்ளி இல்லை. நீ சுத்தம் இல்லாதவர். ஒரு ஆயனை பார்த்து பாவின்னு சொல்லல, ஆயனை பாவின்னு சொல்லல. ஆனால் நீ சுத்தம் இல்லாதவர், நீ கடவுளுக்கு அருகில் வருகிற அளவுக்கு உன்னிடத்தில் தூய்மை இல்லை. இந்த வார்த்தை எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கோயிலுக்கு குளிச்சு கிளம்பி வரீங்க, நீங்க எல்லாம் கோயில் வாசல்ல கால் எடுத்து வைக்கிற நேரம் பார்த்து நீ உள்ள வராங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமா இருக்கும். இருக்குமா இல்லையா? இன்னைக்கெல்லாம் நமக்கு மனித உரிமைன்னு சொல்றாங்க, சட்டம் இருக்குன்றாங்க, இவ்வளவு இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்களை மூச்சுக்கெல்லாம் வந்து பார்த்து நீ கோயில் நீங்க வராத, நீ தூய்மை இல்லாம, நீ செய்கிற பணியினால் நீ அழுக்காது. கடவுள் ரொம்ப பரிசுத்தமானவர். அவர் பக்கத்தில் போறதுக்கு உனக்கு தகுதி நினைச்சுன்னா உனக்கு எப்படி எப்படி அண்ணனுக்கு பாருங்க, கோபம் வருவதில்லை. மற்றவங்களுக்கு என்ன கவலையா? சில பேர் அழுவும், சில பேர் புலம்புவோம், சில பேர் சாஞ்சாட்ட சண்டைக்கும். இந்த மாதிரி தான் இடையர்கள். நீ ஆடு வைக்கிற, நீ செய்கிற தொழிலா நீ தூய்மையை இழந்திருக்கிற. தூய்மையை இழந்த நீ கடவுளுக்கு பக்கத்தில் வருவதற்கு உனக்கு தகுதி இல்லை. இப்படிதான் அந்த சமூகம் அன்னைக்கு இடையர்களை பார்த்துச்சு. நீ பக்கத்தில் வரக்கூடாது. ஆனால் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை முதலில் அறிந்து கொள்ளுகிற மிக உன்னதமான பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் யார்தான்? இடையர்கள் தான். இயேசுடைய பிறப்பை இப்படி புரட்டி கொண்டு பார்க்கிறோம். யாரையெல்லாம் நீ தூய்மை இல்லாதவன்னு சொன்னியோ, யாரையெல்லாம் நீ கடவுளுக்கு பக்கத்தில் வருவதற்கு அருகதை இல்லைன்னு சொன்னியோ, வெளியே சொல்லு. லூக்கா எழுதுகிறார், அந்த உன்னதமான கடவுளுடைய பிறப்பை தெரிந்து கொண்ட முதல் பாக்கியசாலிகள் அந்த இடையர்கள். சிமியோனுக்கு கூட வாக்களிக்கப்பட்ட கடவுள் இயேசுவை லேட்டாக பார்த்தாரு. ஆனால் பிறந்த குழந்தை முகமுகமாய் காண்கிற பாக்கியத்தை பெற்றவர்கள் முதலில் யாரு? அன்னை மரியாளும் சூசியபுரம் உட்கார்ந்திருக்கிறப்ப இந்த குழந்தையை பற்றி எங்களுக்கு வானத்துக்கு இப்படிலாம் சொன்னாங்க சொல்லி முதலில் இயேசுவை பற்றி அறிக்கையிட்ட உதவி யாருடைய உதவி? இடையர்கள். தாங்கள் பார்த்த குழந்தையை போற்றி புகழ்ந்த உதவி யாருடைய உதவி? எவ்வளவு அர்த்தம்! யாரையெல்லாம் நீ கீழே 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 சொன்னாங்களோ இயேசுவை பிறகு பாருங்களேன், நீ செய்கிற தொழிலால், உன்னிடத்தில் இல்லாத பணத்தால் நீ பக்கத்தில் வருவதற்கான தகுதி இளைஞர். என் பிறப்பை அறிந்து கொள்ளவும், என்னை முதலில் முகமுகமாய் காணவும், என்னை தரிசிக்கவும், என்னை பற்றி உலகத்திற்கு சொல்லவும் கடவுள் இடையர்களை தான் முதலில். ஒரு ஆண் ஒரு பெண். இப்பொழுது பாருங்களேன், சமயத்தில் சமூகத்தில் யாரெல்லாம் தள்ளி இருந்தாங்களோ அவர்கள் என்ன பண்றாரு? கடவுள் இயேசுல. மூன்றாவது. நான்காவது யார் பார்க்க இயேசுல? ஞானிகள். ஞானிகள் 3 பேரோட பெயர் தெரியுமா உங்களுக்கு? மெல்கியூர், கஸ்பார். சரி பாருங்க, அறிஞர்கள் சொல்லுவாங்க
இந்த இயேசுன்ற புள்ளியில் அடுத்து இணைகிற மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகமே இணையா. இது வரைக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு பொருளாதாரத்தின் கீழே இருந்தவன் இணையறான்னு சொன்னா ஞானிகள் வருகை ஒட்டுமொத்த உலகத்தையும் இயேசுவில் இணைப்பதாக. ஏன்னா அவங்க சொல்றாங்க மெல்கியோ அவர் ஐரோப்பாவை சார்ந்தவர், கஸ்பார் ஆசியாவை சார்ந்தவராக இருக்கிறார், பல்தசார் ஆப்பிரிக்காவை சார்ந்தவராக இருக்கிறார் சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க மெல்கியோ ஒரு வயதான ஞானியா இருந்தார், கஸ்பார் ஒரு இளைஞனாக இருந்தார், பல்தசார் ஒரு நடுத்தர வயதான. அவர் எல்லா கண்டைகளிலும் எல்லா வயதை சார்ந்தவர்களும் இயேசுவை நோக்கி வராங்க. ஆனால் இது மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த 3 பேரும் கடவுள் விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் மக்கள் கிடையாது அன்பிற்குரியவர்களே. இவர்கள் எல்லாம் திரையிடத்தவர்கள். நீங்களும் நான் யாருதான்? நீங்களும் நான் யாருதான்? திரையிடத்தவர்கள் தான். தெரியுமா தெரியாது? நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட யூதர்களா? யூதர்களா? இல்லை, நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட யூதர்கள் கிடையாது. ஆனால் ஞானிகள் இயேசுவை பார்க்க வந்த பொழுது அதுவும் பாருங்களே, அந்த ஞானிகள் சும்மா வரல. அவர்கள் யார் வழிநடத்தினா விரும்பி. அப்ப இந்த பிறவினத்தை சார்ந்த மனிதர்கள் எல்லாம் இயேசுவில் வந்து ஒன்று கூடும்படியாக அவர்களை வழிநடத்தியது யார்? விண்மீன் வழியாய் கடவுள் அவர்களை வழிநடத்தினார். பழைய ஏற்பாட்டின் படி மட்டும்தான் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் சொந்தம் பார்த்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எப்பொழுது உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரோ அவர் ஒரே ஒரு கூட்டத்துக்கு மட்டும் ஆனவர் கிடையாது. அவர் ஒரே ஒரு வயசு சார்ந்தவர்கள் மட்டும் கிடையாது. அவர் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஆனவரை குறிப்பிடுகிறபடியாய் 3 ஞானிகளை பிற இனத்தவர்களை கடவுள் கொண்டு வந்து இயேசுவை இணைத்தார். அங்க இயேசுடைய பிறப்பு மனசுக்கு சொல்ல வேண்டிய செய்தி தெரியுமா? எப்ப இந்த இயேசுன்ற ஒரு கடவுள் இணைந்த மனிதனை பிறந்தாரோ அங்கு ஆண் இணைகிறார், அங்கே பெண் இணைகிறார், அங்கே சமூக சமயத்திலே பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வோடு இருக்கிற மக்கள் இணைகிறார்கள். பிற இனத்தை சார்ந்தவர்களும் இயேசுவில் இணைகிறார்கள். இப்ப சொல்லுங்க, இயேசு எல்லாரையும் தன்னை நோக்கி இணைக்கிறார், இழுக்கிறார் சொன்னார். நாம எப்படி இந்த யோவான் 13 தப்பா வாசிச்சு விளக்கி சொல்லுவார். பெரிய வேலைக்கு அவர் பாவங்களை கழுவினார், பாவங்களை கழுவி குற்றம் செஞ்சாரு, அது தொடச்சாரு. அப்புறமா என்ன பண்ணாரா? நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டி அப்படின்னு சொன்னார். வருஷத்துல ஒரு நாள் பாதத்தை கழுவி துண்டை வச்சு தொடச்சு முத்தம் கொடுத்துட்டு அதுவல்ல இயேசு காட்டுகிற முன்மாதிரியை. இப்ப கேட்டீங்களா? தன்னை நோக்கி எல்லோரையும் அவர் இழுக்கிறார், தன்னை நோக்கி எல்லாரையும் அவர் இணைக்கிறார். இப்ப சொல்லுங்க, இயேசுவின் பெயரால் ஒன்றில் கூடி வருகிற நீங்கள் எல்லோரையும் இணைக்க முடிகிறது. இணைக்க முடிகிறதா? ஆனா மைக் ஆஃப் பண்ணி பதில் சொல்லுங்க. ஆலய வளாகத்திற்கு வெளியே வாழ்க்கை எப்படியா இருக்கலாம். ஆலயத்துக்குள்ள என் பெயரா நீங்கள் கூடி வருகிற பொழுது நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்து வாசிக்கிறோம்ல, இயேசுவின் பெயரா நீங்கள் கூடி வந்திருக்கிறோம்ல, நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அமைதியாட்டீங்க. உங்களுக்கு பதில் தெரியும் என்பது எனக்கு தெரியும். உங்களிடத்தில் என்ன பதில் இருக்கின்றது எனக்கு தெரியும். ஏன் வெளியே சொல்லுவானே அன்று
இயேசு சொல்வார்கள், நான் என் தந்தையை பிரதிபலிக்கிறேன். நான் என் தந்தையை, நீங்கள் பேசுவதும் நான் பேசுவதும் நான் செயல்படுவதும் என்னுடைய வார்த்தை கிடையாது. எனக்குள்ள யார் செயல்படுகிறார்? என் தந்தையை திரும்ப அப்படின்னா, அப்ப இயேசு தன் தந்தையை பிரதிபலிச்சாரு சொன்னா, இயேசுடைய பெயரால் கூடி வருகிற நாம் எல்லாம் யாரை பிரதிபலிக்கணும்? இயேசுவை, தந்தையை பிரதிபலிக்கணும். நானே அப்ப கிறிஸ்துமஸ்ல எல்லா விதமான வேறுபாடுகளையும் உழைச்சி இந்த மனுஷன் எல்லாத்தையும் நினைக்கிறாங்க. ஏன் நம்மால் அப்படி இணைந்திருக்க முடியவில்லை? இந்த கேள்வி நீங்கள் ஆழமாய் சிந்திக்கணும். பவுல் ரொம்ப கடினமாய் எச்சரிக்கை செய்வார். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு மக்களை, நீங்கள் பிளவுபட்டு கிடக்கிறீர்களே, கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அவள் கேட்கிறாரா இல்லையா? கிறிஸ்து இப்படி பிளவுபட்டு இருக்கிறார் கேட்கிறாரா இல்லையா? இந்த கேள்வி நமக்கு முடிக்க பொழுது ஆசீர்வாதத்தை பெறுவதற்காய் ஒன்று கூடி வருகிற தேவனுடைய இல்லத்தில் கூட பிளவுகள் இருக்குதுன்னு சொன்னா எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தங்கும்? யோசிக்கிறதில்லை. ஒரு ஸ்கூலுக்கு போனா அங்க அறிவு கிடைக்குது, ஒரு ரேஷன் கடைக்கு போனா அங்க மளிகை ஜாமான் கிடைக்குது, ஒரு ஷாப்பிங் மால் போனா எல்லா ஜாமான் கிடைக்குது, துணி கடைக்கு போனா ட்ரெஸ் கிடைக்குது. கோயிலுக்கு வந்தா ஆசீர்வாதம் கிடைக்கணுங்க. ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ஒரு மனுஷன் கட்டி வச்ச ஸ்கூல்லையும் ஷாப்பிங் மால்லையும் ஹோட்டல்லையும் கல்வியும் சாப்பாடும் துணியும் கிடைக்குது. கடவுள் கட்டி வச்சிருக்காங்க சொல்றாருல, அவங்க சாப்பிட்ட இந்த இல்லத்தில் என் கண்களும் என் இருதயம் குடியிருக்குன்னு சொல்றாங்க. ஏன் ஆலயத்திற்கு வந்து இத்தனை ஆண்டுகள் நாம் பள்ளியப்ப கொடுத்து செபித்து ஆனால் வெறுமையாக உணர்கிறோம்? ஏன் வெறுமையாக உணர்கிறோம்? ஏனெனில் அவர் சொல்றாரு, என் நாமத்தால் நீங்கள் ஒன்று கூடி வரும் பொழுது, என் நாமத்தால் நீங்கள் ஒன்று கூடி வரும் பொழுது நம்மிடத்தில் ஒரு நிறைவான ஆசிரியர் கிடைக்காமலுடைய மிக முக்கிய காரணம் நாம் கூடி வருகிறோம். ஆனால் ஒன்று கூடி வருகிறோம். நாம் கூடி வருகிறோம். ஆனால் கிறிஸ்துமஸ் சொல்லுகிறது இன்னொரு செய்தி, என் பிறப்பு உங்களை இணைக்கிறது. உங்கள் வித்தியாசங்களை, வேறுபாடுகளை, ஏற்ற இறக்குகளை எல்லாம் மறைத்து உங்களை இணைக்கிறது என் பிறப்பு. முன்மாதிரி காண்பிச்சிருக்கேன். சிறியோர் வராது, அண்ணா வராங்க, இளையர்கள் வராங்க, ஞானிகள் வராங்கன்னு சொன்னா, என்னை நோக்கி நீங்கள் வருகிற பொழுது நீங்கள் இணைந்திருந்தால் அந்த ஆசீர்வாதம் தான். நம்ம கோவிலை விட்டு இன்னொரு கோவிலுக்கு மாறி போனதுனால, சபைக்கு போனதுனால ஆசீர்வாதம் கிடைக்கிறது கிடையாதுங்க. கடவுள் சொல்லுற வார்த்தை தான், ஒன்று கூடி வந்து செபிக்கிற பொழுது வேண்டி விரும்பி கேட்கிற காரியம் நிறைவேறும். கிறிஸ்துமஸ் திருப்பலிக்கு வரப்பையாவது இந்த வருஷம் என் பக்கத்தில் இருக்கிற எல்லோருமே என் சகோதரன், என் சகோதரி அப்படின்னு நினைச்சிட்டு வாங்க. கடவுள் ஆசீர்வாதம். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். 3 காரியம் பார்க்கணும். ஒன்று, தொலைத்து போன நம்மை அவர் கிறிஸ்துமஸ் என்ன செய்கிறார்? நான் ஆரம்பிச்சது கிறிஸ்துமஸ்ல தொலைத்து போன நம்மை அவர் தேடி வருகிறார். ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் எல்லோரையும் தன்னில் இணைக்கிறார். இந்த 3 காரியம் உங்க வாழ்க்கையில் எப்படி யோசிச்சு, எப்படி ஒரு வாழ்க்கை பயணப்பட யோசிச்சு பாருங்க. ஒருவேளை கேட்கிறோம் ஆனால் அதில் செயல்படவில்லை அப்படின்னு சொன்னால், இந்த அடுத்த ஒரு 2-3 நிமிடம் உங்களுக்கு நான் நேரம் கொடுக்கிறேன். அமைதியாக உட்காந்து கண்களை மூடி ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட். நான் எப்படி ஓடிட்டு இருக்காங்க? சாமியார் சொல்ல அப்படின்னா, வரேன் வரேன் வரேன், போறேன் போறேன் போறேன், ஆனால் என் கையில் ஆசீர்வாதம் இல்லை. என்னிடத்தில் என்ன குறைவுபடுத்தல் வெளிப்படுத்த சொல்ல வேண்டும். பேதுரு என் மக்களுக்கு போதை சொன்னேன், மக்கள் எல்லாம் மனமாரி கேட்பாங்க, இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? திருத்துதல் பணிகள் வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும். பேதுருடைய வார்த்தையால் ஈர்க்கப்பட்ட மக்கள் பேதுருவை நோக்கி கேட்ட வார்த்தை, ஒரு கேள்வி அழகாக
இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. இந்த அடுத்த ஒரு 3-4 நிமிடங்கள் ஒரு பாடல் பாடணும். அந்த பாடல் பாடுகிற நேரத்தில் நீங்கள் கண்களை மூடி வச்சுக்கலாம். நீ தூங்குனாலும் பரவாயில்ல. நீங்கள் உங்களுக்குள்ள பயணம் பண்ணுறப்ப கடவுள் உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது, ஆண்டவரே நான் உங்க உதவி இருக்கிறேனா, என்னை தேடி வரீங்க உணர்றேனா, வாக்குதத்தை கொடுப்பீங்க நம்புறேனா, எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறேனா, யோசித்து பாருங்க. இந்த பாடல் அன்புள்ள சீரனுக்கு சொல்லி ஒரு பாடல் பாடுவோம். ஒருவேளை வழி மாறி போயிருந்தால் இந்த கிறிஸ்துமஸ்லையாவது சரியான பாடல் நீங்கள் அமைதியாக கண்ணை மூடி தலையை தொங்க போட்டு தூங்கி இப்படி வேணாம். நீ யாரும் தூங்கலை என்ன சொல்கிறேன், இந்த 3 நிமிடம் நீ பயன்படுத்திக்கலாம். இப்படி யோசிச்சு பார்த்து பரவாயில்ல வெளிப்போட கவனிக்க சந்தோஷம்.
ஆண்டவரே நான் உண்மை பின்தொடர வேண்டும் சொன்னேன், ஆனால் பின்னாடி வரல. ஒவ்வொரு பூசையும் எல்லாம் சொல்றோம், என் பாவமே பெருமாள் சொல்லி மன்னிப்பு கேட்கிறோம். ஆனால் திரும்பி வெளியே போயிட்டு அப்படின்னா ஒவ்வொரு முறை அபிஷேகத்துக்கு பெறுகிறப்போ ஆண்டவருக்கு கேட்க சொல்லி வாழ்க்கைன்னு சொல்றேன், ஆனால் என்ன பண்ண வெளியே போயிட்டு இன்னைக்கு நான் சொன்ன செய்தி இல்லாமல் அது ஒரு எச்சரிக்கை. ஆண்டவர் வாக்குறுதியை நம்பாம ஏதாவது ஒரு மனித வாக்கை நம்பி போகிறப்பெல்லாம் இந்த பாடல் ஞாபகத்துக்கு வரணும். நான் ஒரு சீடனாக இல்லாமல் இங்கு தள்ளி போயிட்டேன். ஆண்டவர் நினைக்கிற பொழுது நான் ஆண்டவர் பெயரால் இன்னொருத்தரை நினைக்காமல் அது எதுவாக இருந்தாலும் சரி, அது படிப்பாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் மொழியாக இருந்தாலும் சாதியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் என்ற புள்ளியில் இணைய முடியாத பொழுது நான் ஆண்டவருக்கு நினைக்கிறேன். நான் வெளியே தள்ளி போவேன். பாடல் சொல்லுவேன், எங்க போன அழகான ஒரு பாடல் சீடனே எனக்கு பின்னால் வருவேன்னு சொன்னியே, எங்க போயிட்ட? நான் திரும்பி பார்க்கிறேன், நீ பல மனிதர்களுக்கு பின்னால் போயிட்டு பல மனிதர் உருவாக்கின வழிகளுக்கு பின்னால் போயிட்டு இருக்க, எனக்கு பின்னாடி வாழ்ந்து சொல்றாங்க. ஆனால் இங்கேயும் அடுத்த கிறிஸ்துமஸ் சொல்லுகிற ஒரு ஆழமான செய்தி, அது ரொம்ப எளிதாக சொல்லி முடிச்சிடும் உங்களுக்கு. ரொம்ப பெருசு. இந்த மாதிரி நீங்கள் தள்ளி போயிட்டீங்கன்னு சொன்னால் கிறிஸ்துமஸ் உங்களை பக்கத்தில் கொண்டு வச்சு நீங்கள் கண்டிப்பாக வாசிச்சுக்க மாட்டீங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ரொம்ப சந்தோஷம். கிழக்கில் அகதியாயிருங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சொல்லுங்க. கிழக்கில் அடிமையாய், கிழக்கில் அகதியாயிருங்கள் அப்படின்ற வார்த்தையை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? பதில் சொல்லுங்க. ஆமா இல்லை என்ன சொல்லுங்க? ஏதோ சவுண்ட் வரணும், பதில் வரல. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. கிழக்கில் அடிமையா இருக்கின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்குமே இல்லை? உங்களுக்கு மறைவு கொடுத்தது இல்லையா? பாருங்க வெளியத்தில் இதை நான் சொன்ன உடனே நீங்கள் ரொம்ப அப்படியே எனக்கு போன வாரம் தான் நான் இருக்க உள்ள ஞானம் சொன்னேன். ஒரு அப்பா ஓடி ஐயோ சாமி கிழக்கு கொண்டு வாசலை வச்சுருக்கேன், எனக்கு என்ன ஆகுது? அம்மா நான் சொல்றதை ஒரு உருவகமாக எடுத்துக்கோமா? இல்லை பாருங்க வெளியத்தில் கிழக்குன்ற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்தி பார்த்தியுமா? கடவுளை விட்டு ஒரு மனிதன் பிரிந்து இருக்கு, கடவுளுடைய பிரசனத்தை விட்டு ஒரு மனிதன் தள்ளி இருக்கிற நிலைமையை தான் இப்படி சொல்லுவாங்க கிழக்கில் இருக்கிறது. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி ஒரு எளிய உதாரணம் சொல்றேன். இயேசுடைய காலத்தில் பவுலுடைய காலத்தில் யாராவது ஒரு மனுஷனை பார்த்து இப்போ ஒரு கொரிந்து நகர மகன் நம்ம வெப்லாசில் இந்த பவுல் கொரிந்து எழுதிய அவசியமா இல்லையா? அந்த காலத்தில் ஒருத்தர் பார்த்து இதேடா கொரிந்துக்காரனமாக இருக்கான்னு சொன்னால் ஒருத்தர் விட்டுறதுக்கு சமம். இதேடா கொரிந்துக்காரனங்கிற மாதிரி ஆம்பளை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தரை நாம் இழிவாய் பேசுவது சமம். ஏன்னு சொன்னால் இந்த கொரிந்து நகரம் அந்த காலத்திலேயே ரொம்ப பெரிய நகரம். அது துறைமுகம் இருந்தனால ஏகப்பட்ட நாட்டிலிருந்து மக்கள் அங்கே வந்து முன்னேறாங்க. ஏகப்பட்ட கலாச்சாரம் கொண்ட மக்கள் அங்கே வாழ்ந்த இடம். மக்கள் தொகை அதிகமாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மக்கள் போய் நிறைய மக்கள் வந்து சேர நிறைய கலாச்சாரம், நிறைய பண்பாடு, நிறைய மொழி பேசுகிற மக்களை வந்து போகிறனால அங்கே ஒரு ஒழுங்கில்லாமல் போயிடுச்சு.
பாவம் பெருகிடுச்சு. அவன் இப்படி சொல்லுவானுங்க, அவனை பார்த்தீங்கன்னா பொறிந்து காரணமாக இருக்கான்னு சொன்னா அவன் ஒழுக்க வாழ்க்கையில் சரியாக இல்லை. இது நீ கேள்விப்பட்டது இல்லையா? இதை மனசில் வச்சுக்கணும். ஒருத்தனை வஞ்சிக்கிறதுக்கு இவன் உருப்பிட மாட்டான், இவன் அந்த ஒரு இந்த ஒரு சொல்ற மாதிரி இவன் பொறிந்து காரணம் அப்படின்னு சொன்னா இவன் ஒழுங்கு கட்ட மாட்டான் அப்படின்றது சமம். ஓகேவா? அது மாதிரி தான் நீ கிழக்கில் இருக்கிற அப்படின்னு சொன்னா கடவுளை விட்டு தள்ளி இருக்கிறான். கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய அரவணைப்பை விட்டு தள்ளி இருக்கிற அர்த்தம். அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. விவிலியத்தில் ஆதாமும் ஏவாளையும் கடவுள் தண்டிச்சு துரத்துறாரு இல்லைங்களா? அது எந்த திசையில்? கிழக்கு திசையில். இதுதான் கடவுள் இருக்கிற இடம். நான் நிற்கிற இடம் கடவுள் இருக்கிற இடம்னா இதே இடத்துல தான் ஆதாமும் ஏவாளும் ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க. கடவுளுடைய நான் சொன்ன மாதிரி ஒன்றாய் உதவி கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியில் பிளவு என்பது இல்லை. இப்போ இதுதான் கிழக்கு திசை வச்சுக்கோங்களே. கடவுள் செய்யறான ஆதாமும் ஏவாளையும் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, இது என்னோடு இருப்பதற்கான தகுதி அதுன்னு சொல்லி கிழக்கு திசை துரத்துறாரு. இப்போ இதுக்கு தூண் இருக்குங்களா? இந்த தூண் தான் கிழக்கு திசை. நல்லா பாருங்க, இங்கே இருந்தவங்க என்ன பண்ணாங்க? கொஞ்சம் தூரம் விலகி முன்னாடி இந்த இடத்துல இருக்கிறப்ப பிரியவே இல்லை. எனக்கும் ஆதாமும் ஏவாளும் இப்போ பாருங்களேன், எனக்கும் ஆதாமும் எழுத ஒரு 6 அடி கேப். இதுதான் கிழக்கு திசை. கடவுளோடு ஒன்றாக இருந்த பிரசன்னத்தில் இருந்த மக்கள் பாவம் செஞ்சப்ப கடவுளை அது அதோடு மட்டும் நிக்கல. தன் சொந்த சகோதரன் ஆபேலை காயின் கொலை கடவுள் தண்டிப்பாரு. தண்டிக்கிறப்ப காயின் ஐயோ என்னை பார்க்குற எல்லா மனுஷனும் கொள்ளுவான்னு சொல்றப்ப கடவுள் சரி ஒரு யாரும் பண்ண மாட்டான்னு சொல்லி காயினை கடவுள் துரத்திய திசை எந்த திசை? கிழக்கு திசை. தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் கடவுளுடைய பிரசனத்தில் இருந்து கொஞ்சம் விலகி இந்த முதல் தூணுக்கு போனாங்கன்னு சொன்னா அங்க போய் தப்பு செஞ்சப்ப காய் என்ன செஞ்சுட்டான்? அங்க தள்ளி சுவர் இருக்குங்களா, அங்க போயிட்டாங்க. இப்ப கடவுளுக்கும் முதல் பெற்றோருக்கு இருக்கிற இடைவெளி இல்லை, கடவுளுக்கும் காயினுக்கும் இருக்கிற இடைவெளி. இந்த கிழக்கு என்பது மனிதன் கடவுளை விட்டு தள்ளி தள்ளி போகிறது. நம்ம தொடர்ந்து 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். பாபேல் கோபுரத்தை மக்கள் எல்லாம் கட்டுவாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ நல்ல வார்த்தை வரும். மனிதன் தன்னுடைய பெயரை நிலைநாட்டுவதற்காய் ஒரு கோபுரம் கட்ட ஆசைப்பட்டான். யாருடைய பெயரை நிலைநாட்ட? கடவுளுடைய பெயரை மாற்றி பெற்றிருக்கா அவன் கோபுரம் கட்டக்குள்ள. அவன் யார் பெயரை கட்டப்படான்? தன் பெயரை நிலைநாட்ட கோபுரம் கட்டான். அந்த மொழியை சொல்லுது, இந்த மக்கள் எல்லோரும் கிழக்கு வந்த திசை, அவங்கெல்லாம் கிழக்கு இருந்து வந்தாங்க. அது என்ன சொல்றான்? ஏற்கனவே அவன் கிழக்குல இருக்கிறானே, அவன் கடவுளை தள்ளி போயிட்டான். கடவுளை மாற்றி கொடுத்த இடத்துக்கு வாழ்க்கைக்கு தள்ளி போயிட்டான். ஆகவேதான் அவனுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வருது, நம்மளை மாற்றிப்படுத்துவோம் வாயான்னு சொல்லி. அவங்க இன்னொரு தள்ளி இப்ப கடவுள் செய்யற ஒளியை வச்சு பிரிச்சு இந்த தூண்ட இருந்த மக்களை நம்ம கோயிலுடைய காம்பவுண்டுக்கு அமைச்சிட்டாரு. இந்த இடைவெளி இன்னும் தள்ளி போயிடுச்சு. இதே தொடர்புள்ள 13 வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு லோத்துக்கு பிரச்சனை வரும். ஏன்? 2 பேரும் அண்ணன் தம்பி தான், கூட பிறந்த பிறப்பு தான். ஆனா ஏகப்பட்ட செல்வம் இருக்கும். செல்வம் வந்தாலும் சண்டை வந்துடும். ஆபிரகாம் சொல்லுவாரு, லோத்து ரெண்டுக்கு நிறைய ஆடு மாடு இருக்கியா? இந்த ஆடு மாடை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பணியாள் இருக்காங்க, அடிச்சுக்கிறானுங்க, வேதனையா இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கணும். நீ இடப்பக்கம் போனா நான் வடப்பக்கம் போறேன், நீ வடப்பக்கம் போனா நான் இடப்பக்கம் போறேன்னு சொல்லுவாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க? லோத்து தன் கண்களை உயர்த்தி பார்ப்பான் கிழக்கு திசையில. அது எப்படி இருக்குமா? தண்ணீர் ஓடுகிற பசுமையான. ஆபிரகாம் நம்பினாரு, என் வளமை என்னை சார்ந்து உழைப்பு சார்ந்து இல்ல, நான் கடவுளோடு இருந்தா கடவுள் எனக்கு வளமை கொடுப்பான்னு ஆபிரகாம் நம்பினார். ஆகவே சொன்னாரு, நீ எந்த பகுதிக்கு போறியோ நான் எந்த பகுதிக்கு போறேன்னு சொல்லி. ஆனால் லோத்து நினைச்சா தெரியுமா? நான் கடவுளோட இருக்கிறதா கிடையாது. என் ஆடு மாடு எங்க தண்ணி இருக்கோ, என் ஆடு மாடு எங்க புல்லு இருக்கோ அங்க போனதான் நான் நல்லா இருக்குன்னு சொல்லி அவன் பொருளை நம்பி கிழக்கு திசையில பயணம் பண்ணான். ஊர் எண்ணிக்கை அடுத்த அதிகாரம் 14 சொல்லணும். செல்வம் இருந்த பகுதியை நாடி சென்ற லோத்து அவன் மனைவி பிள்ளைகளோடு அடிமையாக போனான். செல்வம் இல்லாத
எல்லா இஸ்ரேல் மக்களும் பாபிலோனுக்கு அடிமையாக போனாங்க. ஞாபகம் படிச்சிருக்குமா? பாபிலோன் அவர்கள் இருந்த இடத்தில் இருந்து கிழக்கு திசையில் இருந்துச்சு. அப்ப இந்த கிழக்கு அவங்க வாழ்க்கையில் எப்படி செய்யப்படுது பாருங்க. ஆதாம் ஏவாள் பெறுகிறார்கள், அதை விட அதிகமாக காய் பெறுகிறார், அதை விட அதிகமாக ஒரு பெருக்கூட்டம் பிரியுது. அதுக்கப்புறம் பொருளை வச்சு மக்கள் பிரிகிறாங்க, சிலைகளை வழிபட்டு ஆண்டவருக்கு உண்மையாகிறாங்க. பாபிலோனுக்கு அடிமையை கொண்டபடி இந்த கிழக்கு கடவுளை விட்டு இவர்கள் முழுமையாய் அந்நியப்பட்ட ஒரு சூழலுக்கு போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்து பிறப்புல லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் முதல் இறைவார்த்தை சொல்லி ஞானிகள் எந்த திசையில் வந்தாங்க? எந்த திசையில் வந்தாங்களா? இதுவரை கடவுள் என்கிற மைய புள்ளியில் இருந்து இந்த கிழக்கு என்பது அவர்களை பிரித்த ஒரு திசையா இருந்துச்சு. ஆனால் இயேசு என்ற மனிதன் பிறந்த பொழுது அவர் கிழக்கில் இருந்தவர்கள், தன்னுடைய பிரசனத்தை விட்டு தள்ளி இருந்தவர்களை, தன் பாதுகாப்பை விட்டு தள்ளி இருந்தவர்களை அவர் என்ன செய்கிறார்? அங்கிருந்து தன் விண்மீனை காண்பிச்சு இயேசு பிள்ளைகளை அழைச்சு கொண்டு. இதுதான் கிறிஸ்துமஸ், இதுதான் கிறிஸ்துமஸ், இதுதான் கிறிஸ்துமஸ். புது உடையை அரிசி உணவு பண்ணி இந்த ஆழமான பொருள் நம்முடைய முதல் பெற்றோர் துவங்கி தள்ளி 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 போன ஒரு மனிதன், போன ஒரு பெருங்கூட்டத்தை தன்னுடைய அன்பு திருமகன் வழியாக என்ன செய்கிறார்? இதுவரை கிழக்கினாலே தள்ளி போனது. ஆனால் லூக்கா 2ஆம் அதிகாரம் முதல் வசனம், ஞானிகளை அவரை தேர்ந்து கொண்டு வருகிறது. ஞானிகளை எண்ணிக்கை 20 சொல்லும். யாக்கோபின் விண்மீன்களை வழிநடத்த, யாக்கோபுடைய செங்கோல் துணை ஆளும் ஒன்றும் கிடையாது. விண்மீனாய் பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்து கிழக்கில் செய்கிறார். ஆகவேதான் உபதியாக இறைவாக்கிற 4ஆம் அதிகாரத்தில் கடவுள் சொல்லுவாரு, நீ கழுகை போல உயிரே பிறந்தாலும் விண்மீன்களுக்கு இடையில் உங்களுடைய இடத்தை அமைச்சு கொண்டாலும் அங்கிருந்து வந்து கீழே இறக்குவேன். அதுதான் ஏதோ கொடுக்கப்பட்டது. விண்மீன், உண்மையான விண்மீன் தேசத்துக்கு நடுவில் நீங்களுடைய அரண்மனை கட்டியில் இருந்தாலும் உன்னை அங்கிருந்து நான் கீழே தாழ்த்துவேன். நம்மளாம் கிழக்கில் இருக்கோமா? எங்க இருக்கு? இது வந்து தமிழ்ல இந்த வார்த்தையை பார்க்க முடியாது. இது ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு விளக்கம். பீயிங் இன் எக்ஸைல் இன் தி ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு தமிழில் போய் படிச்சது கிழக்கில் அன்பு சொந்தங்கள். இவ்வளவு ஆழமான ஒரு பொருள் இருக்கும் கிறிஸ்துமஸ், இவ்வளவு ஆழமான பொருள் இருக்கும். இதை பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கை கிழக்கில் எப்படி அந்த மக்கள் கூட்டம் நம்முடைய பெயரை நிலைநாட்டுவோம் வாங்கன்னு சொல்லி ஒரு கோபுரத்தை கட்டி எழுப்பினாங்களோ, அது போல நாம் நமக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறோம். ஏன் பேரை காண்பிக்கிறையா? திருவள்ளுவர் சொன்னாரு, அவர் வளரணும் நான் குறையணும்னு சொன்னாரு. ஆனால் இந்த பலர் அப்படி கிடையாது, நான் வளரணும் அவர் குறையணும். அப்படி நினைக்கிறப்ப எல்லாம் கிழக்கு போயிடும். எனக்கு அருள்லாம் தேவையில்லை, அருள் சின்ன பண்ணுறேன். திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை, பொருள் இல்லாருக்கு எனக்கு பொருள் தான் முக்கியம்னு சொல்லி பொருளை சார்ந்து வாழ்கிறோமா? பொருளை மட்டும் சார்ந்து வாழ்கிறோமா? லோத்துடைய வாழ்க்கை பாடமாக அந்த பொருள் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கிற அழகான செய்தி நான் என்னை விட்டு பிரிஞ்சு போனவங்களை கடைசி ஒரு செய்தி. ஏழு இயேசு கிறிஸ்து தொழுவத்தில் 7 இயேசு கிறிஸ்து தொழுவத்தில். இப்ப அவர் யாருக்கு பிறகு பேசுவது? யார்? கடவுள் தான். அன்னை மரியாதை முடிவெடுத்தாங்க. மீகா 5:2 சொல்றபடி எந்த ஊர்ல பிறகு முடிவெடுத்தது யாரு? கடவுள் தான். அவர் யாருக்கு வளர்க்க முடியாது? கடவுள் தான். அப்படிப்பட்ட கடவுள் அவர் எந்த இடத்துல மறக்கணுமோ அவர் தான் முடிவெடுக்கணும். இந்த அம்மாவுக்கு நீ மறக்கணும், இந்த நாளில் நீ லூக்கா படிச்சு பாருங்களே, அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்க போவாங்கல்ல, அந்த வார்த்தை சொல்லு. அந்த இடத்துக்கு போனப்ப அவங்களுக்கு வேதான வேதனை வந்துச்சு. சிமியோனோட வாழ்க்கையில படிக்கலாம். சிமியோன் அன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவருடைய ஆவி அவரை தூண்டுச்சு. எப்படி படிக்கணும்? இயேசுவை பார்க்க சிமியோன் வந்து கூட
ஏன் கடவுள் தொழுவத்தில் பிறக்க வச்சார்? வேற எங்கே பிறந்திருக்கலாம்ல? தன் சொந்த மகன் பிறப்பதற்கு அவர் ஒரு வீடு கூட வர மாட்டார். இன்னும் சொல்ல போனா பெத்லகேமுக்கு போறாங்க. பெத்லகேம் யோசேப்புடைய ஊரு. சொந்த மகன்லாம் ஒன்று கூடி வந்து வேற பதிவு பண்ண வராங்க. அப்ப அங்க தங்கியிருக்கிற எல்லாருமே யாராவது இருக்கணும்? யோசேப்புக்கும் மரியாவுக்கும் நெருங்கி சொந்தமாக இருக்கணும். ஒரு பஸ்ல போறது கூட ஒரு உலக சொன்ன என்ன பண்ணணும்? எல்லாமே எதிர்த்து உட்காரப்பாடு சொல்லுவாங்க. முன்பின் தெரியாத உறவுகளுக்கு இடம் கொடுக்கணும். தன் யோசேப்புடைய மனைவி நிறைய மத கர்ப்பிணியா இருக்கின்றப்ப சத்திரத்தில் இடமில்லை. தொழுவத்தில் பிறக்கக்கூடிய ஏன் கடவுள் திருவிழா? பேரமைதி நிலவியது உலகத்தில் அவ்வளோ ஆசையாக திருமணி படத்துல அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த கேள்வி கேட்டோட ஆலயத்தில் பேரமைதி நிலவு. பரவாயில்ல. தொழும் என்பது கடவுள் தன் மகனுக்காய் அவர் கட்டி வைக்கிற ஒரு புதிய கோவில். நான் சொல்லுங்களா? தொழுவம் சத்தமா தொழுவம் தன் மகனுக்காய் கடவுள் தம் கரங்களால் கட்டி எழுப்பிய கோவில். தாவீது ஆசைப்பட்டார் கோவில் கட்டணும்னு. கடவுள் சொல்வாரு, நீ ஆசைப்படலாம், ஆனா உண்மையாய் கோவில் வராது, உன் மகன் சாலமோன் சொன்னார்ல. சாலமோன் கட்டின கோவில் முதல் கோவில், கடவுள் கட்டிய கோவில் இரண்டாவது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து அரண்மனையில் பிறந்தான்னு சொல்ல, இயேசுவை யார் வந்து பார்த்திருப்பாங்க? அரசர்களும் குறைந்த மன்னர்களும் பார்த்திருப்பாங்க. ஒருவேளை இயேசு கோயிலில் பிறந்தான்னு சொன்னா சதுசேயர்களும் தலைமை குருக்களும் பார்த்திருப்பாங்க. இயேசு குடும்பத்தில் பிறந்த செய்தி என்பது இயேசு எல்லோரும் பார்த்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நான் எருசலேம் கோவில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன். நீங்க மனசுக்குள்ள அப்படியே ஒரு காட்சி படமாக வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்முடைய ஆலயம் இருக்கு, பின்னாடி அம்மா உட்காந்துருக்காங்க, இங்க தம்பி எல்லாம் அண்ணா உட்காந்துருக்காங்க. நீங்க எல்லோருமே கர்த்தருடைய பேரை நேரடியாக காண்கிறீங்க. நாளைக்கு அம்மா ஆசைப்பட்டா இங்க வந்துடணும், இங்க வந்து உட்காந்து கர்த்தருடைய பேரை பார்க்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டிலாம் அங்க உட்காந்துருந்தாங்க, இங்கே வந்திருக்காங்க. மதியம் ஒரு மாதிரி கணக்கமாக இருந்தால் இங்கே உட்காந்து பின்னாடி போகலாம். ஆனால் எருசலேம் ஆலயம் அப்படி இல்லை. எருசலேம் ஆலயத்துடைய கடைசி பகுதி எப்படிதான் இருக்கும்? அது புறவினத்தார் இருக்கிற பகுதி. அந்த கடைசி தூண் இருக்க ஞாபகம் வச்சிருக்கேன். கடைசி தூண் தான் புறவினத்தார் பகுதி. அங்க நின்று மட்டும்தான் யூதம் இல்லாதவன் கடவுளை பார்க்க முடியும். அங்க நின்று மட்டும்தான் பார்க்கணும். அதை தாண்டி வரப்ப நடுவில் ஒரு சின்ன கல் வச்சு ஒரு சின்ன ஒரு சுவர் மாதிரி இருக்கும். அந்த சுவரில் எழுதியிருப்பாங்க, ஒரு புறவினத்தான் இதை தாண்டி போனான்னு சொன்னா அவனுக்கு தண்டனை இருக்கு, அது மரண தண்டனையாக இருக்கு. நல்லா பாருங்க, ஒரு புறவினத்தான் அந்த கடைசியில நின்று கடவுளை பார்க்க வேண்டும். அவன் அதை ஒரு அடி எடுத்து வச்சாலும் மரண தண்டனை விசாரணை இல்லாமலே கொடுப்பதற்கான அனுமதி அந்த அமைப்பு கொடுத்துச்சு. அந்த இடத்துல உட்காந்து ஏற்கனவே தள்ளி நின்று கடைசியா பார்க்கிற அந்த இடத்துல தான் என்ன பண்ணாங்க? கடையை கொண்டு புறாவிற்கு காசை மாத்தினாங்க. இயேசு அங்கதான் அடிச்சு ஓடுனார். கோயிலுக்குள்ள கொண்டு அங்கதான் அடிச்சு ஓடுனார் இயேசு. அந்த புறவினத்தார் அமர்ந்திருக்கிற இடத்துல சொன்ன மாதிரி ஒரு கல் வச்சு சின்ன திட்டு மாதிரி இருக்கும். அதை கடந்து ஒரு பகுதி இருக்கும், அது பெண்கள் அமர்கிற பகுதி. இங்க யூத பெண்ணாகவே இருந்தாலும் புறவினத்தாருக்கு அடுத்து ஒன்று வச்சிருக்கேன். நல்லதே பார்த்தீங்களா? நீ யூத பெண் தான், ஆனால் உன் இடம் எங்க இருக்கு? நீ புறவினருக்கு மக்களுக்கு அடுத்து ஒரு பெண். அதை தாண்டி வரக்கூடாது. நீ அங்கிட்டு தான் கடவுளை பார்க்க வேண்டும், கடவுளை வழிபடும். எவ்வளவு பாகுபட்டு பாருங்க. இந்த புறவினத்தானுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கிற அந்த சின்ன திட்ட கூட எதை வச்சு கட்டினாங்கன்னா சாதாரண கல்லை வச்சு கட்டினாங்க. ஆனால் இந்த பெண்களுக்கு அடுத்த இருக்கிற பகுதி யூத ஆண்கள் அமர்ந்திருக்கிறது. இந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில இருக்கிற பகுதிக்கு பேர் தெரியுமா? அழகு வாயில். ஆண்களை பார்க்க ஒரு பெண்ணை தன்னை விட்டு பிரிச்சு கட்டுறாங்க கோவிலில் கூட. அந்த வாயிலுக்கு பேரு அழகு வாயில வச்சு அதை அழகாய் ஜோடிச்சு வச்சு அது புறவினத்தான்
அந்த குருக்களுக்கு அடுத்து தலைமை குரு. அவர் என்ன செய்யறார்? வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள், நல்லா பாருங்க, வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் திரை போட்டு மூடியிருப்பாங்க. அந்த திரைக்கு உள்ள போயிட்டு அவர் கடவுளுக்கு பணி செலுத்துவார். அதுவும் கடவுளை அவர் முகமுகமாய் கண்டாரம் கேட்ட கிடையாது. எருசலேம் ஆலயத்தை 2 தடவை கட்டினாங்க. முதல் தடவை சாலமோன் கட்டினார். அவர் கட்டினது மட்டும்தான். உள்ள என்ன பண்ணாங்க? உடன்படிக்கை பேழையை வச்சாங்க. அந்த உடன்படிக்கை பேழையை துணியை கொண்டு மறைச்சு வச்சிருந்தாங்க. அந்த குரு போயிட்டு உடன்படிக்கை பேழையை தூக்கு காட்டுவார். ஏன்? கடவுளுடைய பிரசன்னம் அது இருந்துச்சு. ஆனால் அந்த மக்கள் எல்லாம் அடிமையை போன காலகட்டத்தில் உடன்படிக்கை பேழை காணாமல் போயிடுச்சு. ஆனால் திருப்பி கோவிலை கட்டினதுக்கு அப்புறம் அந்த திரைச்சீலைக்கு பின்னாடி இருந்த பகுதி வெறுமையாக தான் இருந்துச்சு. உடன்படிக்கை பேழைகளே. ஆனால் தலைவர் என்ன பண்ணுவார்? உள்ள போயிட்டு நினைவாய் தூக்கு காட்ட வருவார். பாருங்களேன், முன்னொரு காலத்தில் கடவுளை ஒரு மனிதன் எப்படி என்று பார்க்கணும்? அவன் படிப்பிலையாய் பார்க்க வேண்டும். ஒரு தலைமை குரு நெருக்கமாய் காண்பார். ஒரு குரு அவருக்கு அடுத்து பார்ப்பார். அதற்கு பிறகு யூத ஆண்கள் பார்ப்பாங்க. அதற்கு அடுத்து பெண்கள் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்துதான் பிறைதான் சொல்லி கடவுளை காண்பதற்கு கூட பல்வேறு படிநிலைகள் இருந்த சூழலில் நான் காலையில் சொன்ன பாருங்களேன், சிறியன் என்கிற ஆணும் அண்ணா என்கிற பெண்ணும் இடையில் என்கிற சமூக பொருளாதாரத்தில் கீழே இருக்கிற மனிதனும் ஞானிகள் என்கிற புறவிடத்தால் ஆண்டவரை அருகாமல் முகமுகமாய் காண்கிற ஒரு அற்புதமான ஆடை, இந்த ஆடை இயேசு பிறந்த தொழுகை. இயேசு தொழுகையிலே எல்லோரையும் ஒன்றிணைச்சிட்டார். எந்த படிநிலையும் கிடையாது. ஆக இன்னைக்கு கோயில்ல நம்ம எல்லா இடத்துலையும் உட்காந்து ஆண்டவரை எங்கேயோ உட்காந்து வழிபடலாம், ஆராதிக்கலாம், பணி செலுத்தலாம். நம்முடைய கோயிலின் நாளைக்கு திட்டுக்கட்டினா எப்படி இருக்கும்? இதை தாண்டி சாமியார் வரமாட்டாரு, அதை தாண்டி பெண்கள் வரக்கூடாது, அதை தாண்டி ஆண்கள் வரக்கூடாது, எப்படி இருக்கு? இன்னைக்கு நாம் எல்லோருமே தொழுவத்தின் மாறுபட்ட வடிவம். தான் கோயிலில் தொழுவத்தை வைக்கிறோம். பேசி திறக்கிறப்ப இந்த புதிய தொழுவு எல்லோரையும் பேசி வைக்கிறேன். அன்பு தாய் தந்தையரே, இது கிறிஸ்துமஸ் கொடுக்கிற ஒரு ஆழமான செய்தி. காலையில் ஃபாதர் சொன்ன மாதிரி அவர் அன்பின் அரசராய், பகிரின் அரசராய், எல்லா அரசராயும் வந்தார், நம்மை ஆண்டார். 2வது பகிர்வில் நாம் கேட்டுக்கொண்டது, நாம் தொலைந்தவர்களாய் இருந்த பொழுது நம்மை தேடி வந்தவர் இயேசு கிறிஸ்து. அப்படி தேடி வருகிறவர் வாக்குகளை நிறைவேற்றுவராய் இருக்கிறார். அப்படி தேடி வந்தவர் எல்லோரையும் தன் புள்ளியில் இணைக்கிறார். அப்படி தேடி வந்தவர் தொலைவில் இருந்த மக்களையும் தன் கரையில் கொண்டு வருகிறார். இவரை எல்லோரும் முகமுகமாய் காண்கிற பாக்கியத்தை கொடுக்கிறார். இதை உணர்வோம். ரொம்ப அழகாக கிறிஸ்துமஸை நாம் சிறப்பிப்போம். அப்படி கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் இந்த வார்த்தைகளும் மனசுல இருக்கிறது. மதியானம் நீ வீட்டுக்கு சாப்பிட போயிட்டு 1:30 மணிக்கு உங்களுக்கு பாவசங்கிகள் போட்டுருக்காரு. பாவசங்கிகள் முடிச்சு 2:30 மணிக்கு திருப்பி நேராக சாப்பிட்டு தூங்கிட்டு 2:30 மணிக்கு வந்தாலும் வராங்க. போய் சாப்பிட்டுட்டு 1:30 மணிக்கு முன்னாடியே கோயிலுக்கு வந்து நான் பார்ப்பேன். அதில் வந்திருக்காங்க, நான் இதுக்கு செக் பண்ணுவேன். நீங்கள் கேட்ட உரைகள் உங்களுக்கு ஓடும். சவுல் கொடுத்த காணிக்கை தான் வென்ற தேசத்திலிருந்து முதல் தரமான பொருளை கொண்டு கடவுள் காணிக்கை கொடுத்த கடவுள் சொல்வார், ஒன்று நான் காணிக்கை கேட்டேன். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட மேலான படி எங்க இருக்கு? என் பேச்சை கேட்கிற சவுல், உன்னை ஆளுக்கிடத்தில் அமர்த்திய நாளே அந்த இருக்கையிலிருந்து தூக்கி எறின்னு சொல்லி கடவுள் தூக்கி எறிகிறார். நாம் கொடுக்கிற பொருளில் கடவுள் மகிழ்வது கிடையாது. நம்மை எப்படி கொடுக்கிறோம்? திருவள்ளிப்பாடு 3 வாசிக்க பாருங்களே, அவர் கதவருகே வந்து தட்டி கொண்டிருக்கிறார். தன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ள வருவாங்க. வாசிக்கிறோம்ல, இன்னைக்கு நீங்கள் உங்களை சுய ஆய்வு செய்யணும். என்னை தேடி வருகிற இயேசுவை நான் எப்படி பெறுவதற்கு தகுதியோடு இருக்கிறேன்? கடவுளுடைய வாக்கு நிறைவேறாதப்ப எத்தனை தடவை தவறான உலகத்தின் பிள்ளை காரியங்களுக்கு முன்னாடி சென்றிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. எத்தனை பேரை பல மக்களை நான் விளக்கி வச்சிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிச்சு ஆவசங்கத்தை நீங்கள் செய்து உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் பரிசுத்தமாய் மாற்றுகிற பொழுது கண்டிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். நான் சொன்ன மாதிரி தான், ஸ்கூலுக்கு போனால் அறிவோடு திருப்பி போகிறோம், ஹோட்டலுக்கு போனால் சாப்பிட்டு போகிறோம். ஆனால் ஆலயத்துக்கு வந்து என்ன பண்ணுவோம்? பல சமயங்கள்
தொடப்பட்டதாய் நமக்கு ஒரு எந்த ஒரு ஃபீல்டே இருக்காது. ஆசீர்வாதத்தை வாங்கினதா ஃபீல்டே இருக்காது. ஏன்னு கேட்டால் இது பெறுவதற்கான தகுதி இல்லாதவங்கள நம்ம மாதிரி இருக்கும். உங்களை தகுதிப்படுத்துங்கள். இப்படி தகுதிப்படுத்தி நீங்கள் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் பூசையை முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு போகிறப்பவே தொடப்பட்டவர்களை உணர்ந்தீர்கள். ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் கடவுள் பொழிந்த உணர்ந்தீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கிற மதிய வேலையாய் மதிய வேலை மாறட்டும். எனவே கரெக்டாக மணி 12:00 அதுதான் நம்மளோட டைம் டேபிள். வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விரைவாக 1:30 மணிக்கு ஒப்புரவு உற்சாகத்தில் பங்கெடுக்க உங்களை நான் பங்கு தந்தைய சார்பாக அன்போடு அழைக்கிறேன். எல்லோரும் எழுந்திருப்போம். விண்வெளியில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியானவருக்கு ஆட்சி உண்டாவதாக. பாவ சமயத்தில் எத்தனை மணிக்கு? 1:30 மணிக்கு செல்லுங்கள்.